சிற்றம்பலம் மண்ணுலகத்தினிற் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுறக் கண்ணுதலுடையதோர் களிற்று மாமகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். நாங்கள் இன்றைக்கு கோயில் புராணத்தில் இன்றைக்கு 4வதாகிய நடராஜா சருக்கம் படிக்கிறோம். இதனா படிங்க. காலமும் அநேகம் சென்று திருச்சிட்டம்பரம் நடராஜ சருக்கம். காலமும் அநேகம் சென்று கழித்த பின் கடவுள் கூறும் சீலமார் சித்த யோகம் தெளிவுற நாடிச் சிந்தை சாலவும் மகிழ்ச்சி பொங்கத் தருக்குமிக்கு பாலமும் அதனை நாம பயிலவுமாய் முயலும் நாளில் காலம் அநேகம் சென்று கழிந்தபின் இப்படி அநேக காலம் போய் கழிந்த பின்பு கடவுள் கூறும் சீலமார் சித்த யோகம் தெளிவுற நாடி சிவபெருமான் அருளி செய்த குணமிக்க சித்த யோகத்தை விளக்கம் பொருந்த ஆராய்ந்து சிந்தை மகிழ்ச்சி சாலவும் பொங்க உள்ளத்திலே மகிழ்ச்சி நிலவும் ஓங்க தருங்குமிகு இருக்கும் களிப்பு மிகுந்தற்கு ஏதுவாகிய இப்பால் அமுது அணிய நாமம் பயிலும் முயலும் நாளில் கற்பஞ்சாற்றையும் பாலையும் அமுதத்தையும் போன்று ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை முயலுகள். இது கொஞ்சம் விளக்கமாயிருக்கு. இங்கிவர் தம்பாலன்பாலிறை நடக்கருத்தராய் முற்றங்கிய வாரை 100 தாபத ரணய நீரும் மங்கள தினத்து வாழ வம்மினன் உரைத்து தாமும் பங்கமீல் அதுகணத்திற் பன்முறை எண்ணி எண்ணி இங்கே இம்முனிவர்கள் தம்பால் தங்களிடத்தே அன்பால் இறை நடக்கருத்தராய் முந்தங்கிய 600 தாபரணி அன்பினாலே சுயர்மானிய திருநிறுத்தத்தை தரிசிக்கும் கருத்தை உடையவர்களாய் முன்னே வந்திருந்த 3000 முனிவர்கள் வந்து கூட நீர் இம்மங்கள தினத்து வாழ வம்மின் என்று உரைத்து நீங்களும் இந்த மங்களமாய அதாவது சித்த யோக தினத்திலே ஆனந்த நிறுத்தத்தை தரிசித்து வாழும் பொருட்டு வேறுங்கள் என்று சொல்லி தாமும் பங்கமில் அதுகணத்தில் பன்முறை எண்ணி தாங்களும் குற்றமில்லாத அந்த சித்த யோகத்தை ஒரு கணப்படுதலே பலதரம் விலகிட்டு எண்ணி பார்த்து கரவையான் வரவு பார்க்கும் கற்றனவெனவும் கார்சேருரையுணர் உணர்ந்து நோக்கி இந்த புள்ளெனவும் செறிமுகின் முளவு கேட்கும் திகழ் மயிற்றழும் போல விரையவனிடமே சிந்தி திடந்தனம் கடத்தினார்கள் கரவை ஆண் வரவு பார்க்கும் கற்றனம் எனவும் கரவை பசுவினது வரவை எதிர்பார்க்கும் கற்று கூட்டம் போலவும் கார்சேர் உரை உணர்வு உணர்ந்து நோக்கியோ இந்த புல் எனவும் மேகத்திலே பொருந்திய மலை துளிகளாகிய உணவை எண்ணி எதிர்பார்த்து வாடிய சாதக புட்கள் போலவும் ஓங்கல் செறிமுகில் முளவு கேட்கும் திகழ் மயில் திரளும் போல மயில் மேலே நெருங்கிய மேகத்தினது முழக்கத்தை கேட்கும் விளங்குகின்ற மயிர்கூட்டம் போலவும் இறைவன் நடமே சிந்தித்து இடையீத்தினம் நடத்தினார்கள். சிவபெருமானுடைய திரு நிறுத்தத்தையே நினைத்து நடுவுள்ள நாட்களை கழித்தார்கள். வென்றி கொளந்தான் முன்னால் வெய்யவன் விரைந்து வெள்ளி குன்றினை நன்னி அண்ணல் கூத்தையர் தரவகன்றதென்றமை அறிந்தான் போலங்கிராவளி போந்து தில்லையொன்றிய கடற்பார் தோன்றி எழுந்துவன் துச்சியுற்றான்
இருள் வென்றி கொள் அந்நாள் முன்னாள் தைப்பூசமும் குருவாரமும் கூடிய சித்தயோகமாகிய வெற்றி பொருந்திய அந்நாளுக்கு முதநாளிலே வெய்யவன் விடைந்து வெள்ளிக்குன்றேன நன்னி சூரியன் விரைந்து போய் வெள்ளிமலையை பொருந்தி அண்ணல் கூத்து அயர்தர அகன்றான் என்றமை அறிந்தான் போல் சேர்மான் தில்லவனத்திலே நிறுதிருத்தம் செய்யும் பொருட்டு எழுந்தருளினான் என்றமையை அறிந்தவன் போல் அங்கு இராவளி போந்து அங்கு நின்றும் இராவளி போய் தில்லை ஒன்றிய கடல்பால் தோன்றி எழுந்து வந்து உச்சிவிட்டான். தில்லவனம் பொருந்திய கீழ்கடலே தோன்றி எழுந்து ஆகாய மார்க்கமாக வந்து உச்சியிலே பொருந்தினான். இரவியும் முயற்சி எய்த விருகர முச்சி எய்த வருபவரெதிரோம் வந்தான் என்றவர் படைவன் வந்தான் அரியர் பெருமான் வந்தான் என்றெழுவதற்கு பின்னே பரவிய ஒலியும் கேளாப்பார் மிதை பதறி வீழ்ந்தார். இரவியும் உச்சி எய்த சூரியனுக்கு உச்சியிலே பொருந்த இரு கரம் உச்சி எய்த வருவர். இரண்டு கைகளும் சிரசிலே பொருந்த வருவோர்கள் தங்கள் எதிரே வந்தார் தேவன் வந்தான் தேவர் வந்தார் அரியர் பெருமான் வந்தான் அரிபிரமர்களுடைய கடவுள் வந்தார் என்று எழுதற்கு பின்னே என்று அதாவது சின்னங்கள் ஒலிப்பதற்கு முன்பு பரவிய ஒலியும் கீழா பரந்த அதாவது தாளம் மிருதங்கம் சங்கு முதலிய மற்ற வாத்தியங்களின் ஒலியையும் கேட்டு பாஸ் மிசைப்பதறி விழுந்தார். பூமியின் மேலே பதறி விழுந்தார்கள். ஆயிரம் அதியுதித்த வருவரை போல வேதம் ஆயிரம் பகையாளோது மது தகப்பானு கம்பராயிரம் முகத்திரண்டாயிரங்கரத்தால் அணைத்த வாயிரஞ்சங்கு மோமென்றறைந்தன தளங்கவங்கண். ஆயிரம் மதியுதித்த அருவரை போல ஆயிரம் சந்திரர் உதித்த பெரிய மலை போலவும் வேதம் ஆயிரம் வகையால் ஓதுமது வேதம் ஆயிரம் விதமாக ஒழிப்பது போலவும் பானுகம்பர் 1000 முகத்து 2000 கரத்தால் அணைத்த 1000 சங்கும் பானுகம்பர் 1000 முகங்களினும் 2000 கைகளினாலும் வைத்த 1000 சங்குகளும் அங்கணம் ஓம் என்று அறிந்தன தளங்க. அங்கே ஓம் என்று உச்சரித்து ஒலிக்க மலை போலும் அவர் சரீரம் சந்திரர் போலும் சங்குகள் வேதம் போலும் ஓசை கொள்க. நடமுயல் விரவும் தாள கதியும் நல்லருளாற் பெற்ற வடகு வடனையன் தாள்களாயிரமுடைய வாணன் சுடர்விடு கடக கையாற்றும் என பெண்முகத்த குடமுள விழு முழங்க குறைகடன் முழக்கம் கொள்ள நடமுயல் விரகுள் தாள கதியும் நல்ல அருளால் பெற்ற நிறுத்தம் செய்யும் கிரகங்களையும் தாள மார்க்கங்களையும் சிவபெருமானுடைய நல்ல திருவருளினால் அறியப்பெற்ற வடகு வடு அணைய தோள்கள் 1000 உடைய வாணன் மகா மேருமலியை போன்ற 1000 தோள்களுடைய வாணாசுரனுடைய சுடர்விடு கடக கையால் ஒளிவிடான் என்ற கடகங்களை அணிந்த வளையல் கடகங்கள் என காப்பு அணிந்த கைகளிலே தொம்மென பெண்முக இந்த குடமுளவு எழும் முழக்கம் தொம்மென்னும் அனுகரண ஓசையோடு பல முகங்களையுடைய குடமுழாவில் எழுகின்ற ஓசையானது குறைகடல் முழக்கம் கொள்ள ஒலிக்கின்ற கடலான ஓசையை உண்டாக்க அந்துபியுமாசிலருமறையொலியு நீடு
கந்தவருவத்தர் ஊடும் காணமும் கடவுள் பாதத் தந்தமிருச்சிலம்பில் நரவமும் கேட்டாரும்பர் சிந்திய மந்தாரத்தின் செழுமலர் தெரிய கண்டார். 5 துந்துபியும் அதாவது பஞ்சவாத்திய ஒலியையும் ஆசுயில் அருமறை ஒலியும் குற்றமில்லாத அரிய வேத ஓசையையும் நீடு காத்தருவர் கூடும் காணமும் மிகுந்த கந்தர்வர்கள் பாடும் கீதத்தையும் கடவுள் பாதத்து அந்தமில் திருச்சிலம்பின் நிறவும் கேட்டார். பெருமானுடைய திருவடிக்கின் ஒளிவில்லாத திருச்சிலம்பிலொனியையும் கேட்டார்கள். உம்பர் சிந்திய மந்தாரத்தின் செழுமலர் தெரிய கண்டார். தேவர்கள் பொழிந்த மந்தார விருட்சத்தின் செழுமையாகிய பூக்களை அதாவது பூமியிலே தோன்ற கண்டார்கள். பஞ்ச துந்துவிகளாவன தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்ச கருவி, கண்ட கருவி என்பதாம் அந்த பஞ்ச துந்துதிகள். தாகத்திற்றண்ணீரோசை தக ஒளி செவி மடுத்து மோகித்தருளுந்தாராட்டார் முகமெல்லாம் கண்ணீர் வார சோகித்தார் தொழுதார் போற்றி துணைவனே போற்றி தொன்றா வாகத்தார் அருளவென்றென்றலறினார் வாய்களார. தாகத்தில் தண்ணீர் ஓசை தக அதாவது சுரவொளி நடப்போன் தாடக மேலிட்ட பொழுது தண்ணீர் அருவி ஓசையை கேட்டு அருந்தப்பெறாது விடாய் தெழுதல். கொஞ்சம் மேல் எடுங்க. ஓகே. இந்த பஞ்சதுபி கன்னடத்தை வாடுறது செவி மடுத்து மோகித்தார். சிவபெருமான் எழுந்தருளும் அதாவது சிவபெருமான் எழுந்தருளும் ஆரவாரத்தை கேட்டு திருநிறுத்தத்தை தரிசிக்க பெறாது மோகித்து விழுந்தார்கள். எழுந்தார் அதாவது சிறிது தெளிந்து எழுந்திருந்தார்கள். ஆற்றார்னா பொறுத்தல் ஆற்றார்கள். முகம் எல்லாம் கண்ணீர் வார சோகித்தார். முகம் முழுவதும் கண்ணீர் பொழிய பொறுமினார்கள். தொழுதார், நமஸ்கரித்தார்கள். போற்றி துதித்து துணைவனே போற்றி உயிர் துணைவரே காத்தருளும் தோன்றா ஆகத்தாய் அருளாய் தோன்றா திருமேனியுடையவரே அருள் செய்யும் என்று வாய்கள் ஆற அலறினர் என்று சொல்லி வாய்களினாலே மிக அலறினார்கள். எண்ணருங்காதல் கூறும் இருவருங்காணா ஞான கண்ணினை நல்க முன்னைக்காருள் கழிவுற்றின்ன வண்ணமன்றறிய வாரா வளரொளி மன்றுன் மாதோடண்ணனின் ஆடுகின்ற ஆனந்த நிறுத்தங்கண்டார் எண்ணருங்காதல் கூறும் இருவருங்கான எண்ணெருதற்கரிய ஆசமிக்க அதாவது வியாக்கிரவாத முனிவர் பதஞ்சலி மாமுனிவர் என்னும் இருவரும் தரிசிக்கும் பொருட்டு ஞான கண்ணினை நல்க ஞான திருத்தி அருளி செய்ய முன்னைக்கார் இருள் கழிவிட்டு அனாதியுள்ள கரிய இருள் போலும் ஆணவமலத்தை நீங்கி இன்ன வண்ணம் என்று அறிய வாரா ஒளிர் வளர் என்று இன்ன தன்மையை உடையதென்று அறிய முடியாத ஒளி வளரான் என்ற சபையிலே மாதோடு அண்ணல் நின்று ஆடுகின்ற ஆனந்த நிறுத்தம் கண்டார். உமாதேவியாரோடு சேர்மா நின்று நடிக்கின்ற ஆனந்த நடனத்தை தரிசித்தார்கள். திருவடி நிலையும் வீசும் செய்ய காலும் இளம்பு முருவளர் ஒளியும் வாய்த்த ஒரு முடத்த தோலும் மருதரு புரிவும் கச்சி நனிகளும் மலகாருத்தி மரபிய உதர வந்த கோப்பு நூல் வாய்ப்பு மார்பும் நிலைத்திருவடியும்
நின்றருளிய ஸ்ரீபாதமும் வீசும் செய்யக்காலும் தூக்கி அருளிய சிவந்த ஸ்ரீபாதமும் சிலம்பும் ஸ்ரீபாதங்களிற் சாத்தியருளிய திருச்சிலம்பும் உருவளர் ஒளியும் திருமேனியிலே மிகுந்த பிரகாசமும் வாய்த்த ஊரும் சிறந்த திருத்தொடையும் உடுத்த சோலும் உடுத்தருளிய தோளாடையும் அரைதரு புரிவும் திருவரையிலே பொருந்திய நெட்டிப்பும் கட்சியில் அணிகளும் திருவரை யாச்சாத்தியருடைய கச்சினழகுகளும் அழகு ஆர் உந்தி மருவிய உதரபந்த கோப்பும் அழகு நிறைந்த திருவுந்தியிலே பொருந்திய உதரபந்தன சேர்வையும் நூல் வாய்ப்பு மார்பும் உபவீதம் பொருந்துதலையுடைய திருமார்பும். இதுகளை வர்ணிச்சு கொண்டு போயிடும். அவைக்கு காட்சி அளிக்கிறது. வீசிய செய்யகையும் விடதர கரங்க வித்த தேசும் வண்டுடியும் அங்கிச் செறிவு முன் திரண்ட தோளும் காசைகொண் விடரும் தோடார் காதும் வெண்குளையும் காண மாசிலா மணிவாய் விட்டு வழங்கிடா நகை மயக்கும் வீசிய செய்யகையும் வீசியருளிய சிவந்த திருக்கரமும் விடதர கரங்கவித்த தேசும் பாம்பையுடைய திருக்கரத்தை கவித்தருளிய பிரகாசமும் வன்துடியும் வளவிய தமருகமும் அங்கி செறிவும் தீகலும் முன் திரண்ட தோளும் முன்னே திரண்ட திருத்தோள்களும் காசைகொள் மிடரும் காயாமலர் போலும் நீலன்றத்தை பொருந்திய திருமிடரும் தோடார் காதும் திருத்தோடு பொருந்திய திருக்காதும் வெண்குளையார் காதும் வெள்ளிய சங்க குண்டலமும் பொருந்திய திருக்காதும் காண மாசிலா மணி வாய்விட்டு வழங்கிடா நகை மயக்கும் வெளிப்படுத்தும்படி மில்லாத பவளம் போலும் திருவாயிலே நீக்க மறத்தோன்றும் திருமுருவிலனது மோகமும். ஓங்கிய கமலச்செவ்வே ஒளிமுக மலரும் கண்கள் பூங்குழலுமையை நோக்கி புரணமும் புருவப்பட்பும் பாங்கமர் நுதலும் பின்றாட்படர் சடை பெறப்பும் பாம்பு நீங்கரும் தாரு நீரு நிலவுமே நிலவுமூரும். ஓங்கி கமலச் செல்வி ஒளிமுகம் மலரும் மேலாகிய செந்தாமரை மலர் போலும் அழகையும் ஒளியுமுடைய திருமுகத்தினது மலர்ச்சியும் கண்கள் பூங்குழல் உடமை நோக்கும் புரணமும் திருக்கண்கள் பூவை முடித்த அழகத்தையுடைய உமாதேவியாரை பார்த்தருளுகின்ற அசைவும் புருவம் பொற்பும் திருப்புருவங்களின் அழகும் அழகும் பாங்கு அமர் நுதலும் அழகு பொருந்திய திருநெற்றியும் பின்தாள் படர் சடை பெறப்பும் பின்னே தாழ்ந்து விரிந்த சடையினது கட்டையும் பாம்பும் சருப்பமும் நீங்கருந்தாரும் நீங்காத கொன்றை மாலையும் நீரும் கங்கையும் நிலமும் சந்திரனும் மேல்நிலவு நீரும் திருமேனியில் விளங்குகின்ற விபூதியும் உடையவராகிய கடிமலரணைய வாரிக்காரிருள் அழகஞ்சேர்த்த முடியுனன்னுதலும் பொட்டும் இயங்கிரு புருவவில்லும் வடிகொள்வேல் விழியும் காதும் வளர்குமிழ் மலரும் படிவவாயுதலும் முத்த நகையும் மெய் பசுமை வாய்ப்பும் காருள் அழகம் கடிமலர் அணிய வாரி சேர்த்த முடியும் கரிய இருள் போலும் திருக்குழலின் கண்ணே மனத்தையுடைய பூக்களை பொருந்த வாரி சேர்த்து பொருந்திய திருமுடியும்
நெல்லுதலும் பொட்டு நல்ல திருநெற்றியும் அதிலிட்ட திலகமும் மியங்கு இருபுருவ வில்லும் பொருந்திய 2 வில்லையொத்த திருப்புருவங்களும் வடிகொள் வேல்விழியும் கூர்மை பொருந்த வேல் போலும் திருக்கண்களும் காதும் திருச்செவிகளும் வளர்குமுள் மலரும் விளங்குகின்ற குமுள மலர் போலும் திருமூக்கும் தொண்டை படிவ வாயுதலும் கொவ்வைக்கனி போலும் செந்நிறத்தையுடைய திருவாயின் நதரங்களும் முத்த நகையும் முத்து போலும் திருநகையும் பசுமை மெய் வாய்ப்பும் பசுமையாய திருமேனியின் அழகும் பூங்கமுதம் பூங்கமுகமர்களும் பொலிந்த மங்கள நான் பொற்பும் பாங்கமரமையார் தோளும் பங்கையச் செங்கை தாங்கு மோங்கு செங்கழு நீர் செல்வி ஒளிதரு மலரும் தாரும் கோங்கரும் பவை வலித்த கொங்கையும் குலவு பூணும் பூங்கமுகு அமர்களத்தில் பொலிந்த மங்கள நான் பொற்பும் பொலிவாகிய கமுகு போலும் திருக்கழுத்திலே பொருந்திய திருமங்கல சூத்திரத்தின் அழகும் பாங்கு அமர் அமைவார் தோளும் பக்கத்திலே பொருந்திய மூங்கில் போலும் திருத்தோட்களும் பங்கையச் செங்கை தாங்கும் ஓங்கு செவ்வி ஒளிதரு செழுங்கழு நீர் மலரும் செந்தாமரை மலர் போலும் சிவந்த திருக்கரத்திலேந்திய மேலாகிய செல்வி விளங்குகின்ற செங்கழு நீர் பூவும் தாரும் செழுங்கழு நீர் திருமாலையும் கோங்கு அரும்பை பழித்த கொங்கையும் கோங்கரும்புகளை நித்தித்த திருமுலைகளும் குலவு பூணும் விளங்குகின்ற திருவாபரணங்களும் உடியமரிடையும் பாந்த தொகுபணந்தௌதம்ப உடையமர் துகிலும் அல்க ஒல்கிய நிலையஞ்செய்ய வடிமலர் மிசை அணிந்த வாடக பாடக கீழ் வீடு சுடற்சிலம்பும் வாய்ந்த மெல்லியல் வியந்து காண துடியமரிடையும் தமருகம் போலும் திருவிடையும் பாந்தாள் தொகு பணம் தகுதிரும்ப உடையமர் துகிலும் பாம்பிலே பொருந்திய படம் போலும் நிருவிதங்களிலே உடையா பொருந்திய திருப்பரிவட்டமும் மல்க ஒழுகிய நிலையும் மிக ஒடுங்கிய திருநிலையும் செய்ய அடி மலர் மிசை அணிந்த ஆடக பாடகங்கள் சிவந்த திருவடி தாமரைகளிலே சாத்தியருடைய பொற்பாடகங்களின் கீழே விடுசுடர் சிலம்பும் வாய்ந்த மெல்லியல் காலன் என்ற ஒளியையுடைய திருச்சிலம்புகளும் பொருந்திய சிவகாமி அம்மையார் வியந்து காண அதிசயத்து தரிசிக்கும்படி ஆடிய பெருமான் வெய்யோ நலர் கதிராயிரத்து கூடிய மண்டலம்போட் குறைவிலா வகை நிறைந்து நாடரு ஞானமன்றா நன்னிய வயன்மான் பின் முன்பு தேடரு மேனி கொண்டு திருநடம் செய்ய கண்டார். ஆடிய பெருமான் நடித்தருளிய சிவபெருமான் வெய்யோன் அலர் கதிர் ஆயிரத்து கூடிய மண்டலம் போல் பரந்த 1000 ஆதித்த பிரகாசம் ஒன்றாக கூடிய மண்டலம் போல குறைவிலா வகை நிறைந்து நாடருள் ஞானமன்றுள் குறைவில்லாதபடி நிறைந்து அறிதற்கரியதாயுள்ள ஞான சபையிலே நாம் உய்யும் பொருட்டு அயன்மால் முன்பு தேடு அருமேனி கொண்டு பிரமாவும் விண்ணுவும் முன்னே தேடிக் காணாத திருமேனியை கொண்டு திருநடம் செய்ய கண்டார். திரு நிறுத்தம் செய்தருளக் கண்டார்கள். நான் சொல்லும் வரைக்கும் நீரே தொடர்ந்து படியுமே. ஓகே. பொருவில் வியங்க புனித நடனங்கட்புலன்மேவு வந்தெதிர்கொழு சங்கத்தொரு செயலறியச் சிரமேவ
சிரமேவ கருமலர் நுந்த புனல்விழி கம்பித்துரை காணா விருவரும் இன்பக் கடலுள் அலைந்தார் என் செய்தார் பொருவு இல் புனிதன் புயங்க நடம் ஒப்பில்லாத சுத்தராகிய சிவபெருமானுடைய புயங்க நிறுத்தம் கற்புலன் மேவும் தெரி பொழுது கண்ணுக்கு புலப்படத் தெரிந்த பொழுது அங்கத்து ஒரு செயலின்றி சரீரத்திலே யாதொரு தொழிலுமற்று கரமலர் சிரமேவ செந்தாமரை மலர் போலும் கைகள், அதாவது வாசனையினாலே சிரமேலே பொருந்த விழிபுனல் நுந்த கண்கள் நீரை பொழிய கம்பித்து நடுங்கி உரை காணா இருவரும் உரை குழன்று வியாக்கிய பாத மகாமுனிவர் பதஞ்சலி மகாமுனிவர் என்னும் இருவரும் இன்பக் கடலுள் அலைந்தனர். அப்பா, இன்பமாகிய சமுத்திரத்திலே மிதந்தார்கள். என் செய்தார் எஞ்சி நின்ற வேத புருடர் பிரமா விண்ணு முதல் யானோர் என் செய்வார்கள். தற்பரமாகும் தலைவன் உண்மை தன்மை சிற்பரமாமம் பெருவொளியுந்தன்றிடுமேனே பொற்புட நாடும் பொலிவும் புரணராதா அற்புதநேயங் அற்புதம் அநேகங்கார்கிலாம் என்றென்றையர்கின்றார். தற்பரமாகும் தலைவனது ஆன்மாவுக்கு மேலாகிய சிவபெருமானுடைய உண்மைத்தன்மை சத்திய சுவபாவமாகிய பொற்சிற்பரம் அம்பர ஒளியும் அழகிய சிதம்பர பிரகாசமும் தன் திருமேனி பொற்புட நாடும் பொலிவும், அதாவது அவர் தனது திருமேனி அலி அழக்கோடு நடித்தருளும் பொலிவும் வெளிகளுள் புணராதால் தங்கள் கண்களுக்கு அடங்காமையினால் அப்பா அற்புதமே இங்கு ஆர்கிலம் என்று அயர்கின்ற ஆச்சரியமாகிய திருமேனியை உடையவரே இங்கே அடியங்கள் கருத்து முட்டு பெறுகின்றேன் என்று சொல்லி வருந்துகின்றார்கள் என்று சொல்லி வருந்துகின்றார். காரணமே முன் காமனே கண் வைத்த பூரணனே நின் புகழ் நடம் யாரும் புணர்வெய்த பாரருண் முகம் தீரருண் ஞானம் பணியன்றென் தருண மோதும் சாகைகளோராயிரமாக. காரணமே நிமித்த காரணமே முன் காமனை வேவக் கண் வைத்த பூரணனே ஆதிகாலத்திலே மென்மதனை எரித்து விழும்படி பார்த்தருடைய பரிபூரணரே நின் புகழ் நடம் யாரும் புணர்வு எய்தப்பார். உனது புகழுடைய நிறுத்தத்தை யாவரும் தரிசிக்கும் பொருட்டு பார்த்தருளும் இருள்முகம் தீர் ஆணவ இருளையும் மயக்கத்தையும் தீர்த்தருளும் அருள் ஞானம் பணியன்று என்று திருவருளினாலே ஞானத்தை அருளி செய்யும் என்று சொல்லி ஆணவம் 1000 சாகைகளாக ஓதும வேதங்கள் 1000 சாகைகளாக விண்ணப்பம் செய்கின்றன. வேதங்கள் என்பது வேத புலர்கள். ஒருவனை நேரே இருவரும் முன்னான் மறையாஞ்சா திரவுரு மாறே அலைய
மினியொட்டும் படியின் பந்தரை முழலாரான பெருநாதாயின் மீதில் பர பரதபவார பரதபவா பரதவ பரதவராவா பரிபுரபாதனன் பணியோ என்றார். ஒருவனே நேரே இருவரும் ஒப்பில்லாத சிவபெருமானை அவர் சந்நிதியிலே பிரமாவும் விண்ணும் ஆகிய இரு மேலே இருவரும் அடைந்து நின்று நான்மறை அஞ்சாது இரவு உறும் ஆறும் முன்னே 4 வேதங்களும் அஞ்சாது வேண்டிக் கொண்டபடியே ஏழையம் இனி இன்பம் எட்டும்படி சிறியுயங்களும் இனி இன்பத்தை அடையும் பொருட்டு தரை முதல் ஆறாது என வரு நாதாரியின் மீது எய்பெறத பிரிதிவி முதல் 36 என்று சொல்லவரான் என்ற நாதமாகிய ஆதித்துவத்தின் மேலே பொருந்திய திருநிறுத்தத்தை உடையவரே பரவா மேலானவரே யாரும் பரிபுர பாதா பணி என்ற திருச்சிலம்பணிந்த திருவருளையுடையவரே பணிந்தருளும் என்று விண்ணப்பம் செய்தார். கரணமனைத்தும் புலனேவை காணா கைவிட்டான் மரணமெங்கிது தமியோம் வாழ்வருண்மாரே தரணமும் மெஞ்சலமிழதென்று நின் புரணமெனக் கொண்டருளும் வென்றார் நின்றார்கள். கரணம் அனைத்தும் புலனிவை காணா தத்துவங்கள் எல்லாம் கூடினும் விஷயங்களை அறியமாட்டாதவா கைவிட்டால் எனக்கு மரணம் தத்துவங்கள் கூடாத பொழுது இந்த தனிகரணங்கள் இருந்தாலும் அந்த இல்லாட்டி புலன்கள் அறிய முடியாது. புலன் இல்லாட்டி அறிய முடியும். தத்துவங்கள் கூடாத பொழுது எங்களுக்கு கேவலாவத்தை பொருந்தும். இங்கு தமியோம் வாழ்வு இது, இவ்விடத்து தமியோங்களுடைய வாழ்வு இது. அருள்மாறில் திரணமும் மெச்சஞ்சலமும் இல்லாது என்றால் எமது திருவருள் இல்லாவிடாத்து தும்பும் உண்மையான அசையாது என்றால் ஒன்று நின் புணரும் எனக் கொண்டு அருளுக. கரணமனைத்தையும் புலனிவை காணா கைவிட்டான் மரணமமக்குங்கு இது தமியோம் வாழ்வருண் மாறீட்டிரணமும் மெச்சஞ்சலமிலதென்றால் ஒன்றானின் புரணமெனக் கொண்டருளுக வென்றார் நின்றார்கள். நல்லொரு பாட்டு. கரணம் அனைத்தும் பலனிவை காணாது தத்துவங்கள் எல்லாம் கூடினும் விஷயங்களை அறியாமாட்டாவாம் கைவிட்டால் நமக்கு மரணம் தத்துவங்கள் கூடாத பொழுது எங்களுக்கு கேவல ஆபத்தை பொருந்தும். இங்கு தமியோம் வாழ்வு இது, இவ்விடத்து தமியங்களுடைய வாழ்வு இது. அருள்மாறில் திரணமும் மெச்சஞ்சலம் இலது என்றால் உமது திருவருள் இல்லாவிடத்து துருவும் உண்மையாக அசையாது என்றால் ஒன்றானின் புரணம் எனக் கொண்டு அருள் எல்லாம் ஒருங்கே உம்முடைய அசைவாக கொண்டு அடியங்களையும் இயக்கி அருள் என்றார் நின்றார்கள் என்று விண்ணப்பம் செய்தார்களார் பதஞ்சலியும் வியாக்கிரரும் நின்ற இருடி கண் முதலாயினோர். அப்பப்பா இவ்வகையே நான் மறை முதலோனோர்
என்னோர் இரவெய்த பை பிறவராய்ப் பணியணிநாதன் பெரிவாளி பொய்விரவாய் மெய்ப்பொலிவினர் யாரும் புணர்வெய்த திவ்யமாம் பரபத ஞானம் தெரிவித்தான். இவ்வையே நான்மறை முதலேனோர் இரவு எய்த இப்படியே 4 வேத புருடர்களும் பிறரும் வேண்டிக் கொள்ள பைவிரவு பணி அணிநாதன் படம் பொருந்திய சர்ப்பாபரணத்தை அணிந்த சிவபெருமான் பரிவாள் கருணையினாலே இப்பொய் விரவா மெய் பொலிவினர் யாரும் புணர்வு எய்த இங்கனம் பொய்மை பொருந்தாத மெய்மையாகிய பக்குவத்தை உடையவர்கள் யாவரும் பொருந்துதலுற திவ்யமாம் அம்பரவத ஞானம் தெரிவித்தான். திவ்யமாக சிதம்பரத்தானத்திலே ஞானத்தை தெரிவிது. சூப்பர். அந்த 5 எழுத்து மந்திரம் படிக்கிறவை இருக்குல்ல, அந்த எழுத்து அந்த விளக்கத்துல இறைவன் நடனம் ஒன்று வருது, அதை படிக்கிறவே இதை படிக்க சொல்லணும். நாரணன் வேதவாசவன் வானோர் நவை சேர வாரண மேலோர் தாவதர் 3000 நற்சாரணர் தாவா நாரதர் பூதாதிகளாசை காரணரேனோராடலை நேரே கண்டார்கள். நாரணன் விட்டுணுவும் வேதா பிரம்மாவும் வாசவன் இந்திரனும் வானோர் தேவர்களும் நவை சேராரண மேலோர் குற்றம் பொருந்தாத வேதகுருடராகிய மேலோர்களும் தாபதர் 3000 முனிவர்களும் நச்சாரணர் நல்ல சாரணர்களும் தாவானாரதர் கெடாத நாரதரும் பூதாதிகள் பூதர் முதலாயினோரும் ஆசைக்காரணர். அது என்ன கெடாத நாரதர் என்று விளங்கையில் திக்கு பாலகர்களும் ஏனோ பிறரும் ஆடலை நேரே கண்டார். ஆனந்த நிறுத்தத்தை பிரத்தியட்சமாக என்ன மண்ட படிச்சுட்டு வர்றேன். கண்டனர் கண்ணுங்கின்புற முன்னே கரமுச்சி கொண்டனருள்ள கொள்கை ததும்ப குறியார பண்டரு வேத பாடலோடாடி பரபோகத்தண்டன தாமை கருணையீடு நொட்டு அலைவுற்றார். கண்ணுக்கு இன்புறம் முன்னே கண்டனர், கண்களுக்கு இன்பமாக எதிரே கண்டார். கரமுச்சி கொண்டனர், கைகளை சிரசில் வைத்தார்கள். உள்ள கொள்கை தம்ப தங்கள் உள்ளத்தில் அன்பு தழும்புதலினாலே குறியாரா கண்ணீரும் புலகமுமாய் அடையாளங்கள் நிகழ பந்தர் வேத பாடலோடு ஆடி கீதம் பொருந்திய சாம வேதத்தை பாடுதலோடு கூத்தாடி பெறபோகத்து அண்டனது ஆம்மை கருணையினூடுற்று அலைவுற்ற பெறபோகத்தை தெரிஞ்சு பெருமானுடையதாகிய மெய்மை பொருந்திய காருண்யமாக சமுத்திரத்து அப்பா இது என்ன இது அள்ளி கொட்டி விடுங்கடா. அடியும் பரபதகங்கா பரபதகங்காதர வரவிந்தாசனம் சிரமரி கண்டா விருடரு கண்டா மிகுதெய்வர் புறமெரி கண்டாபவ மிரி கண்டாரின போதே கரமலர் சித்தா வரகர கரமலர் சிந்தா சிந்தா இந்த சிந்தா கரமலர் சிந்தா வரகரர் என்றார் கணநாதர். பரபத மேலாகிய பொருளாயுள்ளவரே, சங்காதர கங்கையைத் தெரித்தவரே, அரவிந்த ஆசனம் உச்சிச்சிரம் அரிகண்டா தாமரை ஆசனமாகிய பிரமனுடைய உச்சி சிரசை அறிந்து சுண்டப்படுத்தினவரே, இருள்தர கண்டா கரு நிறத்தை காட்டும் கழுத்தை உடையவரே, மிகு தெய்வர் புறம் எரிகண்டா மிக்க பகைவருடைய புறங்களை எரித்த வீரரே, பவம் எரிகண்டா என ஓதி பிறவியை கெடுக்கின்ற ஞான பவம் இடி கண்டா என ஓதி. அதுக்கு பாருங்க கருத்த பவம் எடுக்கின்ற ஞான இடி கண்ணன்னா ஞானக்கண் சேரும் என்று விண்ணப்பம் கரமலர்
கீர்த்தா. இல்ல கைகளில் உள்ள கரமலர் சிந்தாவே அது ஹிந்தாண்டு போட்டுது அங்க வேறும் கரமலர் சிந்தா. கரமலர் சிந்தா. கைகளில் உள்ள பூக்களை சொரிந்து சொரிந்து அரகர என்றார் கணநாதர். அரகர என்றார்கள் கணநாதர்கள். கணநாதர் ஒரு ஆள் இருக்கிறார் தானே 64 நாயன்மார்கள்ல. அவரை இந்த தண்ட கணங்களா தான் வச்சிருந்தவர். அவரை முத்தி கொடுத்து அவதான் அந்த கணநாதர்கள். அதுதான் என்னன்னு தெரியல. அது நாதர் என்று வந்திருந்தா அவர் என்ன சொல்லு நாதர்கள் அண்டு இருக்குது. அதுதான் பெண்மையில சொல்லியிருக்கு. ஆடினர் எந்தாயகம சிந்தாமணியே என்றோடினர் நின்றாரோ கைமலிந்தாரொரில் ஒளிர் கண்ணீர் வீடினர் குன்றா மூடிய வெந்தி வினதீர தேடு மருந்தேதாவர் தாவறுகள் என்றார் சில தேவர் ஆடினர் கூத்தாடினார்கள். எந்தா யாகம சிந்தாமணியே என்று ஓடினரேன். இப்படி எங்களை இப்படி குளிய வைக்கிறார். உம்முடைய பிதாவை ஆகம சிந்தாமணியே என்று சொல்லி ஓடினார்கள். நின்றார் பரவசர்களாய் நின்றார்கள். ஓகை மெலிந்தார் மகிழ்ச்சி மிக்குற்றார்கள். ஒளிர் கண்ணீர் வீடினர் விளங்குகின்ற கண்ணீரை விட்டார்கள். குன்றா மூடிய வெந்தீவினை தீரத்தோடு மருந்தே மலை போல எங்களை மேலிட்ட கொடிய தீவினைகள் தீரும்படி தேடப்படும் மருந்தே அருள்தா என்றார் சில தேவர். கருணையை தேரும் என்றார்கள் சில தேவர். இந்த ஒரு ஆள் கோல் பண்ணது என்னண்டு நீர் கதை நான் மாலையன் மேலவாச வசவனேசமதியேன்றும் கோலதிலாவாபாலனோவேதன் காலனிலாவாகாதிய காலாகதியேவன் பாலனி பாலனிலாவாகாவென நேரே பணிபுற்றார். மாலையன் மேலா விட்டுணுவுக்கும் பிரமாவுக்கும் மேலானவரே. வாசவன் நேசா இந்திரனுக்கு நேகரனே சினேகரனே. மதியே அதாவது எல்லா ஆன்மாக்களுக்கும் அறிவே செங்கோல நிலாவா சிவந்த திருமேனியை பிரகாசத்தை உடையவரே. பாலன நீரா பால் போன்ற விபூதியுடையவரே. கோனே தேவராசாவை. திண்காலன் இலாவாசாதிய காலா திண்ணிய இயமன் இல்லையாகும்படி கொன்ற திருவடியுடையவரே. கதியே அன்பர்களுக்கு புகலிடமே. வன்பால நிலாவா அளவிய பாலச்சந்திரனை அணிந்தவரே. காணென நேரே பணி மேறியடுங்க பணிவுற்றார். காந்தருளும் என்ற சந்நிதியிலே வணங்கினார்கள். இலாவரா இலாவா என கடை குறைத்து நின்றது. திகழ்தரு செம்பின்றலை திரிமுண்டம் சேர்சங்க தகுகுலை நுண்கண் சிறுநகை தந்த தாழ் பண்டி பகுசக ஆனந்துண்டொகு சரணந்தன் பார்த்தங்க புகழ்கரணங்கொண்டயர்வா அனந்தம் பூதங்கள். திகழரு செம்பொன்றிலை விளங்குகின்ற சிவந்த சிறுதலையும் திரிமுண்டம் நெற்றியிலே பொருந்திய திரிபுண்டகரமும் சங்கம் சேர் தகுகுலை சங்கு குண்டலம் பொருந்திய தக்க காதுகளும் நுணுகண் நுண்ணிய கண்களும் சிறுநகை சிறிய பற்களும் தந்தம் அதாவது பெரிய பற்களும் தாழ் பண்டி தாழ்ந்த வயிறும் பகுசகனம் பிரிந்த சகனமும் திண்தொகு சரணம்
வலிய குறுந்தாள்களும் தன்பார் தங்க குளிர்மையாகிய பூமியிலே பொருந்த புகழ் கரணம் கொண்டு அயர்வ அனந்தம் பூதங்கள் புகழப்படுகின்ற புற்புலதிகாரணம் கொண்டாடுவன எண்ணில்லாத பூதங்கள். அடுத்தது மலரெதி முச்சி குழிவழியொட்ட கவிழ்வாயி விட்டிலகையுடை கழகு மட்டை கரமீர. கொஞ்சம் மேலே எடுங்க. ஒரு பதமோடும் பல பல கை கோத்திடு குணலை கொத்தன பாணி. மலரெடி முச்சி சுவாலிக்கின்ற அக்னி போன்ற குஞ்சியையுடைய தலையும் குழிவிழி ஆண்ட கண்ணும் ஒட்டற்கவுள் அதாவது ஒன்றாக ஒட்டின தாடையும் வாய் விட்டு கொஞ்சம் மேலே எடுங்க. கொஞ்சம் மேலே எடுங்க. வாய் விட்டு இலகு எயிறு வாய்ப்பு புறத்திலே புறப்பட்டு விளங்குகின்ற பல்லும் ஒட்டைக்களம் ஒட்டகத்தின் கழுத்து போன்ற கழுத்தும் இரு நெட்டைக்கரம் இரண்டு நெடுமையாகிய கைகளும் ஈரல் உதரம் ஈரல் உலர்ந்த வயிறும் சிற்றிறை சிறிய கரையும் பதமோடும் உயர்ந்த முடிக்காலுமாகிய இவற்றோடு கூடிய பல அலகை கொத்து பல பேக்கூட்டங்கள் இடுகுணலை பாணி ஒத்தின அதாவது பூதங்கள் ஆடுகின்ற குழலை கூத்து கைகொட்டுகின்றன. யார் இந்திரா அம்மா படிக்க போறீங்களாம்மா? இல்ல அவியல் சும்மா வந்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கு சிவசித்தாந்த வகுப்பு இல்லை, இது நானும் தனாவும் சும்மா நாங்கள் இதுகள் படிக்கிறோமா. தோடுறையே வாய் வீடலருடார் சுரிகூளை பாடலியாளோ எளிசை கோடா வகை பாடத் தாடகுமாடானோபுரம் வீடாவொளி சார்வித் தாடினார் பாடாவாடினார் பீடாரர மாதர் தோடு இறையே வாய் வீடு அலறிதழ் சற்றே வாய் மலர்ந்த பூக்கள் ஊடார் சூரி கூளைப்பாடு அழி உள்ளே நிறைய பெற்ற சுரிந்த அழகத்தின் பக்கத்தில் உள்ள பண்டுகள் யாழோடு ஏழிசை கோடாவகை பாட கையில் யாழுடனே சத்த சுரங்களையும் மயங்காமல் பாட தாழ் தகுமாடு ஆம் நூபுரம் கால்களிலே தகுதியாக பொருந்திய பொன்னாளாகிய சிலம்புகளை வீடா ஒளி சார்வித்து ஆடினர். நீங்காத ஓசையை பொருந்தச் செய்து கூத்தாடினார்கள். பாடினர் பாடாது மயங்கினார்கள். வீடு ஆரர மாதர் பெருமை பொருந்திய தெய்வ பெண்கள். அடுத்தது அப்படிங்க. அண்டர்கண்மண்ட பண்டெழு நஞ்சுண்ட மோதியும் கண்டன கண்ட பண்டை நடங்கண் குளிர்வித்து குண்டிகை கொண்டை தண்டொடு மண்டை குலைவேணி முண்டமிளங்க கொண்டையர்கின்றார் முதுகோர்கள். மேலியடும் அண்டர்கள் மிண்ட பண்டெழு நஞ்சுண்டு அமுதியும் கண்டன் அண்ட தேவர்கள் நெருங்கி வந்து விண்ணப்பம் செய்ய முற்காலத்திலே அதாவது திருப்பாற்கடல் என்றும் தோன்றிய விஷத்தை உண்டு அமுதத்தை கொடுத்தருளிய நீலகண்டருடைய அண்ட பண்டை நடம் கண்குளிர்வித்து கண்டிக்கப்படாததாகிய அனாதி நிறுத்தத்திலே தங்கள் கண்களை குளிர்வித்து குண்டிகை கொண்ட தண்டோடு
மண்டி என்ற கமண்டலங்கள் சோமன் கட்டிய தண்டுகளோடு நெருங்கி குலைவேணி முண்ட விளங்க அவிழ்ந்த சடையும் திரிபுண்ட புண்டரமும் விளங்க கொண்டயர்கின்றார் முதுவோர்கள். அதாவது வெகு விதமாக கொண்டு கூத்தாடுகின்றார்கள் பழையோர்களாகிய தில்லை 3000 முனிவர்கள். அப்பப்பா ஒப்பர் வீரதராவான் மேருகராகான் விரிகொன்றை தாரவரா வாகாவென நேரே தகவாரா நாரதரேரார் சாரணரேனோர் நசையாளின் பாரகராரா பார்வாமூடாடும் பணியுற்றார். வீரதாரா வீரத்தை தெளித்தவரே, வான்மேருகாரா மேலாகிய மேருமலையை கையிலுடையவரே, கான் விரிவொன்றை தாரா மனம் விரிந்த கொன்றை மாலையை உடையவரே. அப்ப பயத்தினரா ஆராவாகாயின பாரணரே காத்தருளுமென்று நேரே தகவாரா சந்நிதியிலே தருகுதியாக வந்து நேரதரும் ஏறார் சாரணர் அழகு நிறைந்த சாரணரும் மேனோர் பிறரும் நசையாளின் பேரக ராசியைத் தரும் யாழ் நூலின் கரை கண்டோரும் ஆர்வமோடு ஆடும் பணியுற்றராராத இன்பத்துடனே ஆடும் தொழிலை பொருந்தினார்கள். குடமுளவங்கொக்கரை பொருதாளம் குழல் வீணை படக நெடுங்கத்திரிகை தடாரே பணிலங்க சரிவல கொண்டோர் தோகவாரா நடுமுகிலம் சக்கடலொலியஞ்ச நிகழ்வித்தார். குடமுளாவும் கொக்கரையும் பொருதாளம் ஒத்தப்படும் தாளமும் குழலும் வீணையும் கடகமும் நெடுமையாகிய கத்திரிகையும் தடாரியும் பணிலங்கள் சங்குகளும் துடி தமருகமும் கரடிகையும் சச்சரியுமாகிய பல கொண்டோர் தொகவாரா பல வாத்தியங்களையும் கை கொண்டவர்கள் நெருங்க வந்து நெடுமுகில் அஞ்ச பெரிய முகில் திடுக்கிடவும் கடலொலி எஞ்ச சமுத்திரத்தினது ஆரவார குறையவும் நிகழ்வித்தார். ஒளி நிகழச் செய்தார்கள். பதிவுடனாடுந்தொழிலினராய் முன் பலர் வாழ தெரிபுற நீடும் புலிமுனியோனும் திகழ் பெய்து மரவர சோனும் பரவசராய் நின்றள நேரே வரமவை கூறும் தரவெனநாதன் மகிழ்வுற்றான். முன்பலர் பரிவுடனாடும் தொழிலினராய் வாழ சந்நிதியிலே பலரும் அன்புடனே கூத்தாடும் தொழிலையுடையவர்களாய், அதாவது ஆனந்தம் பெற்று வாழ தெரிவுற நீடும் புலிமுனியோனும் அறிவு மிக ஓங்கிய வியாக்கிரபாத மகா முனிவரும் திகழ்வு எய்தும் அரவர சோனும் விளக்கம் பொருந்திய நாகராசாவாகிய பதஞ்சலி மாமுனிவரும் நேரே பரவசராய் நின்று அழ சந்நிதியிலே பரவசவர்களாய் நின்று அழ வரமவை தரக்கூறும் என நாதன் மகிழ்வுற்றான். உங்களுக்கு வேண்டும் வரங்கள் யாவை நாம் தருதற்கு சொல்லுங்கள் என்று சேருமான் மகிழ்ந்து திருவாய் மலர்ந்தருளி. ஆஹா, என்ன அமுது!
அவைகளுக்காகத்தான் அவர் நடனமே ஆடத்தோ அவர் அந்த நடனம் தொடர்ந்து ஆடுறதுக்கு அவதான் முதல் அண்டர் பீரா அண்டர் பிரான் முன்புண்டரிக தாழ் முனியன் பிற்கண்டளி சோர கைதொழுதுள்ளங்க சீவெய்தே பண்டுடனாலும் கண்டிடுமாறென் பயில் பூசை கொண்டருள் வேறிங்குள குண்டல வேதும் குளவென்றான். அண்டர் பிரான் முன் தேவதேவனாகிய சிவபெருமான் திருமுன்னே புண்டரிகத்தாள் முனி வியாக்கியபாத மகாமுனிவர் அன்பில் உள்ளம் கசிவு எய்தி அன்பினாலே கரைவுற்று கண்துளி சோர கைதொழுது கண்ணீர் சொரிய கைகுவித்து நின்று கண்டிடும் ஆறு பண்டுடன் நாளும் பயில்வெண் அப்பூசை கொண்டு அருள். அதாவது சிவாகமத்தில் கண்டபடியே முன்பு போல நாடொரும் பண்ணுற என் பூசையை உண்மையாக கொண்டருளும். இங்கு குளவேறு ஏதும் உண்டு அல என்றான். தமியேன் இங்கே வேண்டிக் கொண்டார்க்கு ஈதொழிந்து வேறியாது உள்ளதென்று விண்ணப்பம் செய்தார். அவற்ற திருக்கூத்து தான் பஞ்சேந்திரியங்களை சொல்லுது. என்ன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அழிதல் என்ற அந்த 5 தொழில்களையும் அவற்ற சொல்லுது, 5 தொழில்களை. ஆனா அவைகள் தங்கள் இந்த 2 பேரும் இந்த நடனத்தை பாடணும் பார்த்து கொண்டே தாங்கள் இருக்க வேணும் தங்களோட வாழ்க்கை புறைன்னு சொல்லி அவ புறப்படுத்து இதை பார்த்துக்கொண்டு தானே மதுரையில 2 பேருக்காகத்தான் மதுரையில ஆடினவர். அவை அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு 2 பேரும் நடனம் பார்க்காம சாப்பிட மாட்டான்தான் அவர். அதுக்கு என்ன தில்லையில ஆடுற நடனத்தை நான் இந்த மதுரையில உங்களுக்கு இதுலயும் ஆடி காட்டுவேன், ஆடி காட்டுறேன். ஆடுகவன் ரங்காடு மரன் சீரருள் செய்ய கூடுமெனந்தன் கொடுவம்மை நீடுமெனந்தன் கேத நினைந்தோ நிலன்மேவும் சேடர் கடு இன்பன் தீர நினைந்தோ தெரியாது. ஆங்கு ஆடு மரன் அங்கே திருநிறுத்தரம் செய்தருள் சேருமான் ஆடுக என்று சீரருள் செய்ய கூடுமெனந்த நீ வேண்டிய வரத்தை சொல்வாயாக என்று நன்மையாகிய அனிஞையை செய்ய பெற்ற பதஞ்சலி மகாமுனிவர் கூடுமெனந்தம் கொடுவம்மை தம்மை பொருந்திய முடிவில்லாதவனாகிய கொடிய தீவினைகள் நீடும் மெனந்தங்கும் ஏதம் நினைந்தோ பரந்த மெனத்திலே ஒளியாமற் பொருந்தியிருந்த பாசனையாகிய குற்றத்தினாலே மீட்டு வந்து பொருந்துமென்று எண்ணியோ நிலன்மேவும் சேடர்கள் துன்பம் தீர நினைந்தோ பூமியிலே பொருந்திய மற்ற அடியார்களுடைய துன்பம் நீங்கும்படி எண்ணியோ தெரியாது நமக்கு தெரிந்திலது. ஆடல் சொல்ல சென்று நினைக்கிறீரோ சொல்லும் அப்ப நிப்பாட்டுவோம். சென்று வணங்கி திகழும் ஆனந்த திரளோனும் மின்றிகள் வாழ்வோர் வழிபுணர் காலந்தொரும் என்றன் துன்றிய ஞான சோதியனோ சத்துணையோடு மன்று நடந்தந்தருள விரங்காயினன்றான். திகழும் அனந்த திரளோனும் சென்று வணங்கி விளங்குகின்ற வலிமையுடைய பதஞ்சலி மகா முனிவரும் போய் நமஸ்கரித்து மின்திகள் வாழ்வோர் விழிபுணர் காலந்தோறும் மின்போலும் வாழ்க்கையுடைய ஆன்மாக்கள் கண்களினாலே தரிசிக்கும் காலந்தோறும் துன்றிய ஞான சோதி மன்றத்துள் நிறைந்த ஞான ஒளியாகிய இச்சபையிலே நேசத்துணையோடும்
அன்பை உடைய துணைவியாகிய உமாதேவியுடனே இனி என்றும் தந்து அருள இரங்காய் என்றான். இன்று முதல் எக்காலமும் ஆனந்தம் நிறுத்தம் புலப்படுத்தி அருளும் பொருட்டு திருவுளமிறங்கும் என்று வேண்டிக் கொண்டார். தேவர் கடவேன் தேவர் கடே வன் திருவருளங்கப்படி செய்ய மேவிய போதங்கிரு வருமிக்காடினர் மிக்கோராவெனவே எண்கடலொளி போல் வைத்தலைவுற்றார் பூவலயம் பூமலை தகவானோர் ஒளிவுற்றார். தேவர்கள் தேவன் அங்கு அப்படி திருவருள் செய்ய மேவிய போது தேவதேவராய சேர்மான் அங்கே அந்த பிரகாரமே திருவருள் செய்யும் பொருட்டு, அதாவது திருவிழம் பொருந்திய பொழுது அங்கு இருவரும் மிக்க ஆடினார். அவ்விடத்திலே அவ்விருவரும், அதாவது களிப்பு மேலிட்டு ஆடினார்கள். மிக்கோர் ஒளிந்த மற்ற இருடிகள் என்றால் அந்த தவ சப்த ரிஷிகள், மற்ற இருடிகள் என ஆகாவென்று அந்த ரிஷிகளைத்தான் இருடிகள் என்று சொல்றது. ஆகாவென்று எண்கடல் ஒளி போல் வைத்து அலைவு உற்றார். என்னும் எண்ணெயுடைய சமுத்திரத்தின் ஓசை போல ஆனந்த ஒளி செய்து, அதாவது ஆனந்த ஒளி செய்து பரவசர்கள் ஆயினார்கள். வானோர் தேவர்கள் பூவலயம் பூமலை தகப்பொழிவிட்டார். பூமண்டலத்திலே பூக்களை மலை போல் ஆகும்படி சொரிந்தார்கள். எங்கும் முழக்கந்தொந்து சங்கத்தொலி முனிட சங்கையினின் புற்று பர்களோனோர் தாழ்வாழ பங்கமிலின் பந்தோரு தேச பரிவான்மிக் கங்கவர் தங்கட்கங்கள் பிரானார் அருள் செய்வார். தும்பவி எங்கும் முழங்க தேவ தும்பிகள் எங்கும் மொழிக்க சங்கத்து ஒளி நீட சங்குகளின் ஓசை தலைக்க உம்பர்கள் ஏனோர் சங்கை இன்பு உற்று வாழ தேவர்களும் பிறரும் ஐயமில்லாது ஆனந்தத்தை பொருந்தி வாழும் பொருட்டு பரிவால் மிக்கு, அதாவது அவரிடத்தில் உள்ள இரக்கத்தினாலே மிகுந்து பங்கமில் இன்பத்து ஒருபதேசம் பங்கமில் இன்பத்து ஒரு உபதேசம் இடையறுதலில்லாத ஆனந்தத்தை விளைக்கும் ஒரு உபதேசத்தை அங்கு அவர் சங்கட்கு எங்கள் பிரானார் அருள் செய்வார். அதான் அந்த துந்துபி, அதாவது துந்துபி என்றா அந்த இது இப்பதானே படிச்சோம், தோல் நரம்பு அந்த அப்படியான தான் துந்துபி என்று சொல்றது. ஆனந்தத்தை விழா அதுகள் எல்லாம் இசைக்கத்தான் அவர் ஆடுவார், சும்மா ஆட மாட்டார். ஞான நமக்கு திகழ்விட நம்மிற் பிரிவன் ரெண்ணாது சித்து சத்தமர் ஞாழத் தகலாது தான் உடலுட்பட்டுடி முயிரிட்டங்கு உதல் போல்வோம் வானவர் சுற்றி கோலுமினன்றான் மன்றாடி. நமக்கு ஞானம் திகழ்வு இடம், நமக்கு ஞானமே விளக்கம் பொருந்திய இடமாம். சித்து நம்மில் பிரிவு இன்றி ஒன்று ஆனது, அந்த ஞானம் நம்மினின்று நீக்கமின்றி நம்மோடும் ஒன்றாயுள்ளது. சத்து அமர் ஞாலத்து அகலாது, அது உண்மையாக இங்கே பொருந்திய பூமி நின்றும் பிரியாது. பூமிக்கு இருதய ஸ்தானமாயிருக்கும் என்றபடி தான் உடலுட்பட்டிடும் உயிரில் தங்குதல் போல்வோம். இப்பூமியிலே தங்கிய ஞானத்திலே நாம் தங்குதல், சரீரத்தினுள்ளே தங்கிய ஆன்மாவிலே நாம் தங்குதலை ஒப்புமாதலினால்
வானவர் தேவர்களே சுற்றிலும் கோவின் என்றான். மன்று ஆடி தலத்தை வளைத்து ஒரு சபை நிருமியுங்கள் என்று திருவாய்மலர்ந்து அருளினார். சபையிலே நிறுத்தஞ்செய்வராய சேருமான் தொன்மய ஞானம் பெற்றது சுற்றும் பொருளாய்வான் முன்மலர் தூவித் துளநடராசன் முதுநூலில் சின்மயமானன்றின் மயமொன்றண்டது சேர பொன்மயமாகும் புவியினர் காணும் பொழுதொன்றான். தொன்மைய ஞானம் பெற்று பழமையாகிய ஞானமயமாயுள்ள தலத்தை அறியப் பெற்று அது சுற்றும் பொருள் ஆய்வான். அத்தத்துவத்தை வளைத்து சபை அந்த தலத்தை வளைத்து சபை செய்தற்குரிய திரவியம் இது என்று அறிய பொருட்டு முன்மலர் சூவித் தொழ சந்நிதியிலே பூக்களை தூவி, அதாவது தேவர்கள் வணங்க, நடராஜன் நிருத்தராசரானவர் முதுநூலில் சின்மயம் ஆம் என்று இரண்மயம் ஒன்று உண்டு. பழைய வேதாகம நூல்களிலே ஞானமாகிய சபைக்கு இரண்மய கோஷம் என்று ஒரு பேருண்டு. ஞானசபைக்கு இந்த முந்தின நூல்ல வேதாம நூல்லையும் இந்த ஞான அவர் ஆடுற இந்த ஞானமயமாகிய சபைக்கு இரண்மய கோஷம் என்ற ஒரு பெயரும் இருந்ததாம் முந்தின நூல்கள்ல. அது புவியினர் காலது. இது புவியினர் காணும் பொழுது சேர பொன்மயம் ஆகும் என்றார். அது பூவுலகத்தார் காணும் பொழுது முழுவதையும் பொன்மயமாகும் என்று திருவாய் மலர்ந்தருள்னான். சிவசிவாருள் சீடருடலை மேல் கொண்டிமையோர் பொன் சென்று அலரங்கித்தே சுடனோடி செலவற்று நின்றது கொண்டங்கருள்வடி மாவாணிகள் வித்தார் மன்றகு மன்றங்கதுபடி மாவா மலிவித்தார் என்று அருளும் சீரருள் என்று தங்களுக்கு அருளி செய்த நன்மையாகிய திருவருளை இமியோர் தலைமேல் கொண்டு தேவர்கள் சிரமேற்கொண்டு அழல் சென்று தங்கி தேசுடனோடி செலவற்று நின்றது பொன்கொண்டு அக்கினியை பொருந்தி களங்க நீங்கி ஒளியுடனே, அதாவது கூடி ஓடி ஒட்டற்று நின்றதாகிய பொன்னை கொண்டு அங்கு அருள்படி அங்கே சிவபிரான் அருளி செய்த பிரகாரம் மாவாணிகழ்த்தினர் மகாசபையாக விளங்கச் செய்வார்களாகி மண்தகுமன்று இது அம்பெருமானுக்கு தகுமன்று அது படிமாவா அங்கு மலிவித்தார். அந்த ஞான சபை ஒப்பாக அவ்விடத்திலே ஒரு கனக சபையை நிருமித்தார்கள். கனக சபை என்றும் இருக்குது, பொன் சபை என்றும் இருக்குது. ஞான சபை பிரதிமா என்னும் பொன்னசலம் தேர் பொருள மொய்க்கும் புட்பொன் பிற்பன்னரு ஞாயம் பன்னரு ஞேய பரபத ஞானம் தருபான்மை சின்னிலை மன்றந்தேவர்கள் செய்யும் திருமன்றம் தன்மையுமன்றே செய்தது ஞானம் தானாக. பொன் அசலம் சேர்பொருள், அதாவது போல் பொன்மலையானது தன்னை அடைந்த பொருளை பொன்மயமாக்கினார். என்னடா இந்த கைலாச மலையில பொன்னாத்தான பொன் போல ஒளி வீசுமா, அந்த நிக்கிற காகத்தை பார்த்தாலுமே பொன்னாத்தானம் இருக்கும். அப்படி அதான் இதுல சொல்லுது என்னண்டா இந்த பேரும் வாச்சனீர் பொன்னசலம் சேர் பொருள் போல் உண்மலையானது தன்னை அடைந்த பொருளை பொன்மயமாக்கினார். காகங்கள் எல்லாம் பொன்னாத்தானம் இருக்கும் கைலாயம். அலம் மொய்க்கும் புட்போல் உப்பளமானது தன்னிடத்தே இடப்பட்ட புல்லை உப்பினாக்கினாலும் முன்பன் அருள் நேய பரவத ஞானம் தரு பான்மை சின்னிலை மென்றம் முன்னே சொல்லுதற்கரிய நேயமாகிய சிவத்திற்கு மேலாகிய இடமுள்ள ஞானத்தை விளக்கும் பதியுடைய ஞானம்தான். நேயமண்டா அறிவு, என்ன
அந்த அ, திரிபுடி நிலம் திரிபுட மேல இருக்கு. அ. நியாயம் நேயம் நேயம் நியாயம் நேயம் நே ஞானம் நேயம் என்னும் உண்டு. அந்த அதாவது காண்பான் க காட்டுவிப்பான் அந்த மூன்று காட்சிப்பொருள் காட்சி. காண்பான் ம், காட்சிப்பொருள் ம். காட்போம். ம், தேவர்கள் செய்த அழகிய கனக சபையும் அன்றே ஞானத்தால் ஆகச் செய்தது. அப்பொழுதே ஞான சபையாக பண்ணிட்டு அன்று தொடங்கித் தேவர்களும் சீரறவோனும் துன்று புலிக்கான் முனி முதலாகும் தூயோரும் சென்று வணங்கித் திசைதொறும் வாழத் திருவாளன் மன்றி நடந்தன் தென்று மகிழ்ந்தான் மாதோடும். அன்று தொடங்கி, அதாவது அந்நாட் தொடங்கி தேவர்களும், அதாவது பிரமா விட்டுன்னு முதலிய தேவர்களும் சீர் அரவோனும் புகழுடைய பதஞ்சலி மகா முனிவரும், அதான் அந்த அரவோன்ன்றது பதஞ்சலி முனிவரைத்தான். ஏனென்றா அவர் பாம்பாத்தான் இருந்தவர். அரவோனும் அநேகம் அந்த அவர் நாகனுக்கு தலைவன் அப்படி இப்படின்னு தான் வருது இந்த பாட்டில். அப்ப அந்த பாம்பு கொண்டு வந்தாலே அது பதஞ்சலி மகா முனிவரும் துன்று புலிக்கால் முனி முதலாகும் தூயோரும் பொருந்திய வியாக்கிரவாதம் முதலாகிய முனிவர்களும் சென்று வணங்கி திசைதொறும் வாழ போய் நமஸ்கரித்து திக்குகளோரும் வாழும்படி திருவாளன் மாதோடும் மன்றிலென்று நடந்தந்து மகிழ்ந்தான். அருச்செல்வத்தையுடைய சேருமான் சிவகாமி அம்மையாரோடும் கனக சபையிலே எக்காலமும் திருநிறுத்தமண்டா அவன் நடனம் தரிப்பித்து மகிழ்ந்து அருளினர். கரவினிருந்தம் புரிய விருத்தங்களிகானின் இது ஞாதிரு ஞானம் நேயம். ஞாதிரு அண்ட ஆன்மா, ஞானம் அண்ட அறிவு, நேயம். அதான் அந்த நேயம் என்று மேல வந்தது கடவுளைத்தான். நேயம் என்று சொல்றது கடவுளை. ஞானம் ஆன்மா, நேயம் ஞானம் இல்ல, ஞாதுரு ஆன்மா. இங்க இருக்கு பன்னரு நேய பரபர ஞானம். நேயமண்டா கடவுள், ஞானமண்டா அறிவு. அப்ப அந்த ஞாதுரு ஆன்மாங்களை உயிரை சொல்றது ஞாதுரு ஆண்டு இதுல வந்திருக்குது. அவ கன்னடத்தை இப்ப வந்தது. அதுதான் படிக்கணும். இந்த இதுல வேற நேயம் மண்ட பரபத ஞானம். அந்த அது பரபதம் வேறத்தான் சொல்றது. நேயம்ன்றது கடவுள். கன்ஃபியூஸ் ஆகிறது அது வடமொழியில. இதை கரவினிர் அதை படிக்க போறீர். கரவினிருத்தம் புவிய விருத்தங்களிகானின் மிருகம நினைந்தும் பறவைகள் முட்டு மிகுநாத பரிபுர சத்தம் பருகி மதத்தம் பகைபாத மருவே நிடக்கம் பெருகிரக்கமலி விட்ட கருவியில் நிறுத்தம் புரிய கரவில் நிறுத்தம் புரிய மறைப்பில்லாத திருநிறுத்தம் செய்தருள விருத்தம் கலிகானின் மிருகம் அனைத்தும், அதாவது ஒன்றோடொன்றுள்ள மாறுபாடு நீங்கிய காட்டில் உள்ள மிருகங்கள் யானையும் பறவைகள் முற்றும் பட்சிகள் யாவையும் மிகுநாத பரிபுர சத்தம் பெருகி மிகுந்த பரநாத சொரூபமாகிய திருச்சிலம்போசையை கேட்டு மதித்து களிப்புற்று நாத பரிபுர சித்தம் பருகி சத்தம் பருகி என்றது நாத பரிபுர சத்தம் பருகி பேரு மிக்க பரநாத சொரூபமாய திருச்சிலம்போசை நாத பரிபுர சத்தம். அதான் அந்த திருச்சிலம்போசைய கேட்டு அதான் பதஞ்சலிக்கு கேட்கிறது நடுக மதித்து களிப்புற்று
அம்பிகை பாதம் மருவி சிவாகமையாருடைய திருவடியை அடைந்து நிருக்கம் பெருகி சுட்டறிவு நீங்கி இரக்கம் மலிவுற்ற சிவகாரண்யம் மிகுந்தன. நிரக்கம்ண்டா சுட்டறிவின்மை. பத்திரே சுட்டறிவின்மைக்கு ஒரு பெயர் நிரக்கம். அதை எழுதி வை. நாங்க சுட்டறிவின்மை என்று படிக்கிறோம். சுட்டறிவு என்றது இங்க நிரக்கம். நிரக்கம் நல்ல ஒரு பெயர். எங்கேயாலும் வந்தாங்களுக்கு அது விளங்காது என்னன்னு. இந்த ஆன்மாண்ட சுட்டறிவு. சுட்டறிவு இன்மை. சுட்டறிவு இன்மை இல்லாதது. சுட்டறிவு இல்லாததுண்டா அது ஆன்மா சுட்டறிவு உள்ளது. இறைவன் சுட்டறிவு இல்லாதவர். இறைவனுக்கு தான் அந்த நிரக்கம் பெருகி சுட்டறிவு நீங்கி இரக்கம் மலிவிட்ட சிவ இது சுட்டறிவு நீங்க என்னன்றது அந்த பதஞ்சலிக்கு பிறகு சுட்டறிவு தேவையில்லை. அவர் தானாகவே சீவகாருண்ய நிலையை பெற்றார். சொல்லு அரவரசன் சொத்தக வர முன் பெற்றனாக கரவில் கணங்கட்புனன் மிகனுந்த கரனாலும் திரிநயனம் பொச்சுரிகை பிரம்பொப்பரு செம்மை மருவிய நந்தித்தலைவனை வந்தித்தெதிர் நின்றார். அரவு அரசன் சொல்தக வரம் முன் பெற்றனாக நாகராசாவாகிய பதஞ்சலி மாகா முனிவர் இடங்கள்ல வந்தது. நான் விண்ணப்பத்துக்கு ஏற்ற வரத்தை முன்னே பெற்றவராக கரவு இலக்கணம் அது கண்ட இல்கணம் கரவி இல்கணம் அது கண்ட பொய்மை இல்லாத கணநாதர்கள் கட்புலன் மிக நுந்த கண்ணீர் மிகச் சொரிய கரனாலும் 4 திருக்கரங்களையும் திதிநயன 3 திருக்கண்களையும் பொற்சுரிகை பிரம்பு அழகிய உடைவாளையும் பிரம்பையும் பொருந்திய நந்தித்தலைவனை வந்தித்து எதிர் நின்றார். திருநந்தி தேவரை நமஸ்கரித்து எதிரே நின்றார்கள். 60 பாட்டு இருக்குது. இன்னும் நாங்க 13 பாட்டுன்னா முடிஞ்சிடும். பன்னுகணத்தோர் தலைவன் வருத்தம் பாராதே நின்னிலையத்தின் நிலைதக நாளும் நில்லென்றார் என்னையுரை ஹோமிது பிணிகைக்கு மெனிலைத்தோர் தன்னை நறுக்கிச் சாறு கொள்வானும் தகுமன்றார். பன்னு கணத்தோர் சொல்லப்பட்ட கணநாதர்கள் தலைவன் வருத்தம் பாராதே சிவபெருமானுடைய திருமேனி வருத்தத்தை நோக்காது நின்னிலை தக நாளும் நில்லென்றார்க்கு உம்முடைய திருநிறுத்தத்திலே இந்த புயங்க நிலை பொருந்த இக்காலமும் நின்றருளும் என்று வேண்டிக் கொண்ட பதஞ்சலி மகா முனிவருக்கு என்னை உரைக்கோம் யாது சொல்வோம் இது பிணிகைக்கும் எனின் அதாவது வைத்தியன் இம்மருந்து பிணியை போக்கும் என்றால் எந்தோர் தன்னை நெருங்கிச் சாறு கொள்வானும் தகுமென்றார். அதாவது பிணியால் வருந்தினோ மருந்தை அதாவது வேரோடு பிடுங்கி நெருக்கி சான்று கொள்ளுதலை போலும் அங்கு அவர் செய்த காரியம் என்றார்கள். ஆணுவை முன்னர் சாருணர் கண்ணிட்டரக நட்டம் பேணுவதாக பெருகு வரம் பெற்றனர் அறிவார் நாமினியன் பிற்காணுனர் காணுங் காலம் வகுத்தல் கடனென்று அது கேட்ட திருநந்தி தேவர் தானுவை சிவபெருமானை முன்னர் சாருணர் கண்ணில் தக சந்நிதியிலே பொருந்தும் சர்வான்மாக்களுடைய கண்ணுக்கும் புலப்படும்படி நட்டம் பேணுவதாக பெருகு வரம் பெற்றனர்
என்றால் அனவரத தாண்டவம் செய்தருளும் பொருட்டு பதஞ்சலி மகாமுனிவர் மிக்க வரம் பெற்றார் என்றால் ஆணையன் நாம் என்று ஆர் அறிவார்? சிவபெருமானுடைய ஆக்ஞை எப்படி ஆகும் என்று யாவர் அறியவல்லவர். நாம் இனி அன்பிற்காணுரர் காணும் காலம் வகுத்தல் கடனென்று. நாம் இனி அன்பினோடு தரிசிப்பவர்களுக்கு தரிசிக்கும் காலங்களை வகுத்தல் கடனாம் என்று நினைத்து. ஆண்டி நாங்க கோயில் புராணம் படிக்கிறோம். உமாது சிவாச்சாரியாட்ட சிவபெருமான் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரவாத முனிவர்கிட்ட கதை படிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கமலா, நான் படிக்கல. நீங்க இப்ப வந்து நீங்க பகவத்கீதையா 11 மணிக்கு. சரி சரி, ஓகே ஓகே. இன்றைக்கு சைவ சித்தாந்தம் இல்லத்தானே ஆண்டி? ஆமா ஆமா, நான் 11 மணிக்கு வருவேனான்னு சந்தேகம்தான். ஏன்னா எனக்கு வேலை ரொம்ப இருக்கும். அப்ப 11 மணிக்கு வர மாட்டீங்களா? 11 மணிக்கு வர்றது சந்தேகம்தான், தெரியல. இன்றைக்கு வாங்க ஆண்டி, உங்களுக்கு நாங்கள் ஹரே கிருஷ்ணா படிச்சு விட வேணும் இல்ல? சரி சரி, ஓகேம்மா. முடிகிற நேரம் 12 மணிக்கு கிட்ட வாங்க. உங்களுக்கு நேரம் இல்லாட்டி நேரம் இல்லாட்டி. ஆமா, நான் இனிமேதான் குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தானே ஆண்டி போறீங்க? அப்ப டே வாங்க, பகவத்கீதைக்கு வாங்க, வந்து படிங்க, பூஜையை பண்ணிட்டு வாங்க. அங்கக முட்டும் தங்கினாளர் தங்கிளர் இன்றைக்கு அம்மா கலைவாணி அம்மா இன்றைக்கு அந்த இது இல்லத்தானே, சைவ சித்தாந்த வகுப்பு இல்ல. நாங்க சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க லோக்கலா படிக்கிறனாங்க தானே. நாங்க சும்மா பதஞ்சலி முனிவர்ட்ட அந்த கதை படிக்கிறோம். அதுல நாளைக்கு என்ன மாதிரி சனி ஞாயிறு இல்லைன்னு தானே சொன்னவங்க. சொன்னவா? ரைட், ஓகே ஓகே. அது நான் எனக்கு நீங்க தெரியும். முதல்ல வந்துட்டு போனீங்க, நாங்க ரெக்கார்டிங் போதான் கதைக்கு இல்லை. ஓகே, நீங்க இருந்து கேட்கறாண்டா கேளுங்க, அதை பற்றி பரவாயில்லை. ஓகே ஓகே, தேங்க் யூ. நாங்கள் இது படிக்கிறோம், கோயில் புராணம் படிக்கிறோம், பாராண்ட வாங்க. சரி, ஓகே. அங்கக முட்டும் தங்கினர் தங்கிளர் காவலயற்காவ லெங்கனும் மொய்க்கும் பாரிடமும் பருடைக்காவல் பொங்கு சினத்தின் கூலிகள் காளி புறக்காவரங்குவரங்குங்கன் தம்மெனருங்கந்தகு வித்து அங்கு அகம் முற்றும் தங்கிளர் காவல். அங்கே சபை முழுவதும் தங்களுடைய விளங்கிய காவலாகவும் அயற்காவல் எங்கனும் மொய்க்கும் பாரிடம் அப்பாற் பிராகாரத்து காவல் எவ்விடத்தும் நெருங்கிய பூதங்களுடைய காவலாகவும் உம்பரிடை காவல் பொங்கு சினத்தின் கூலிகள் காளி, அதாவது அதற்கு அப்பாற்பட்ட நடுப்பிரகாரம் இரண்டின் காவல்களும் மிக்க கோபத்தை உடைய வலிய பேய்களும் காளிகளும் ஆகிய இவற்றினுடைய காவல்களாகவும் புறங்காவல் எனக்கு இது போயிட்டு புறங்காவல் சாங்கு வரும் தங்கு வரும் புறங்காவல் நீர் போடு, நான் படிக்கிறேன். புறங்காவல் பொருந்திய வர்க்கத்தராகிய வைரவாதிகளுடைய காவலாகவும் தம்மின் நெருக்கம் தகுவித்து தங்களுக்குள்ளே செறிந்து காக்கும்படி கற்பித்து காலையும் உச்சியும் காலமும் வானோர் சீர்மாலையின் மைக்கட்பூவையர் தாமே வளர்கங்குன் ஞால நரகர்க்கு காலமும் யாரு நாணு பாத மிகுவித்தார். காலையும் உச்சிக்காலமும் வானோர், அதாவது பிராத காலமும் மத்தியானமும் தேவர்களுக்கு சேவாகாலமாகவும்
சீர்மாலை ஏனோர் சிறப்பையுடைய சாயங்காலம் சித்தர் கந்தருவர் ஜஸ்ஸுர் என்னும் மெற்றையோர்கட்கு சேவாகாலமாகவும் வளர்கங்குள்ளின் மைக்கட்பூவையர் வளர்கின்ற ராத்திரி காலம் இனிய மையிட்ட கண்களையுடைய தெய்வப் பெண்கட்கு சேவாகாலமாகவும் எக்காலமும் ஞாழ நரர்க்கு அதாவது முற்கூறிய எல்லா காலமும் பூமியிலுள்ள மனிதர்களுக்கு சேவாகாலமாகவும் யாரும் அணுகாத வேலைகள் அத்தற்கு இச்சை இருப்பா மிகுவித்தார். ஒருவரும் போய் சேவியாத நடியாமம் இரண்டும் சிவபெருமானுக்கு இச்சப்படி அதாவது திருவிளையாடல் செய்து இருக்கும் காலமாகவும் கற்பித்தார். செல்வநாயகம்மா படியுங்க நிலைய. நிலையமிதத்திங்கிரு நிலை என்றான் மன்னேறி அலைவர நிற்கும் படியும் வந்தான் என்றான் முற்கலைஞர் அரைக்கும் கலைஞர் உரைக்கும் பொருளளவன்றோ வந்தோ இத்தலைவன் முயக்கம் சகல மயக்கன் தானாமால். நிலையம் இதற்கு இங்கு இது நிலை என்றான் சிவபெருமான். இந்த நிறுத்தத்துக்கு இந்த சுழுமுனை தானமாகிய சிதம்பரமே தானம் என்று அருளி செய்தார். மன்று எறியலைவு அற நிற்கும் படியும் உவந்தான் என்றால் கனக சபையிலே பொருந்தி அனவரதமும் அசைவர நிற்கும் படிக்கும் மகிழ்ந்து உடன்பெற்று அருளினான் என்றால் முற்கலைஞர் உரைக்கும் பொருள் அளவு அன்றோ. முன்னே வேதாகமங்களை உணர்ந்தவர்கள் பிரளய காலங்களிலே பிரிதிவி பிரேக்கெட்டுகளை போட்டிருக்கிறதா அதாவது சொல்லி போட்டா அந்த விளங்கு. அதாவது பிரளய காலங்களிலே பிரிதிவி முதல் நாதமீறாகிய தத்துவங்கள் ஒடுங்கி தோன்றும் என கூறிய பொருள் பிரமாணம் அன்றோ. அன்றோ இத்தலைவன் முயக்கம் சகல மயக்கம் தானாம். இத்தலைவருடைய திருவுளப் பொருத்தம் யாவர்க்கும் மயக்கமாம் என்றவாறு. பூவமர்வோனும் பொருகடலோனும் பொத்தேளும் தேவர்கள் கோனும் திருமுனிதானம் திகழ்நாகர் காவலனேயும் கருணை நடங்கான் விரவை. கீழே பார்க்காமல் பூமவர் கோணும் ஏர் பிரமன் பொருகடலோனும் ஏர் திருமால் புத்தேளும் தேவர்கள் கோணும் ஏர் இந்திரன் திருமுனிதானும் ஏர் திருமுனி பதஞ்சலி நாகர் காவலானேயி. அப்ப கருணை நடனங்கான் இது திருமுனி சில நேரம் வியாக்கியவாத. திகழ் நாகர் காவலனேயி அவர் பதஞ்சலி. கருணை நடன்கான் வரவை தாய் கேவல் செய்வோம் அற்றன் செய்ய வல்லோம் என்றார்கள். கீழே பாப்ப நாங்க தேவர்கள் அவையெல்லாம் என்ன நாங்கள் என்ன செய்ய போறோம் இதுல பாப்போம். பூ அமர் போனும் செந்தாமரை மலருக்கும் பிரமதேவரும் சரி. பெருகடலோன் திரை பொறுகின்ற திருப்பாட்களில் ஓகே. புத்தேழுந்தேவர்களும் தேவேந்திரனும் திருமுனிதானும் சரி. சொன்னது சரி. திகழ் நாகர் காவலோனே விளங்குகின்ற நாகராசாவாகிய பதஞ்சலி முனிவரே என்று முனிவருக்கு தான் இக்கருணை நடங்காண்பர வைத்தாய். அவர்தான் இதை செய்ய பண்ணினவர். காருண்ய நிறுத்தத்தை அதாவது சர்வான்மாக்கள் எல்லா தரிசிக்கும்படி வைத்த உமாக்கு ஏழல் செய்வோம் மற்ற என் செய்ய வல்லோம் என்றார்கள். நாங்கள் பணிவிட செய்வது நல்ல எங்களுக்கு இப்ப விளங்கு. இப்ப எங்களுக்கு விளங்கு. நீர் படிங்க. நானும் மக்காண்டி படிச்சுட்டேன். நீங்க படிங்க. இப்பெருசாமிங்கிவரோடு பூதம் பேய்காளி முப்புரி நூலோர் பூமகள் விண்ணோர் முதலாக தப்பரும் எல்லைக்குட்
சிவலிங்கம் தாபித்து துப்புரல் மேனிச் சோதியை நாளும் தொழுநாளில் இப்பெருசாம் இங்கிவரோடு இவ்வியல்பையுடையவர்களாகியவர்களோடும் பூதம் பேய் காளி பூதங்களும் பேய்களும் காளிகளும் முப்புரி நூலோர் முப்புரி நூலை அணிந்த 3000 முனிவர்களும் அங்க தில்லை வாழந்தனர்களைத்தான் சொல்லினோம். பூமகள் அண்டா இலக்குமி பின்னோரா முதலாக தேவரும் முதலாக தப்பரும் எல்லைக்குள் சிவலிங்கம் தாவித்து, அதாவது முத்தி வலுவுதலில்லாத தில்லையந்தில்லையினுள்ளே சிவலிங்க பிரதிட்சை பண்ணி துப்புரல் மேனியர் சோதியை நாளும் தொழுது நாளில் பவளம்போலும் திருமேனியுடைய சிவபெருமான நாள்தோறும் வணங்கிக் கொண்டிருக்கும் நாளில் படியுங்கோ செல்லன. வீசிய கங்கை கங்கை விடாவன் தரவே தித்தே தர விடாவன் தரவோதி தேசம் விளங்க தரவோதி தரவேதி தேசம் விளங்க திசைமுகன் யாகம் செய்தற்கு பூசை வழங்கி புவியுழு தப்ப பூரித்து சரு துங்கச் சாலைகள் இன்ப தமைவித்து வீசிய கங்கை விடா அந்தரவேதி தேசம் விளங்க திரை வீசிய கங்கை கரையை நீங்காத அந்தர்வேதி தேசம் விளங்க திசைமுகன் யாகம் செய்வதற்கு பிரமதேவர் யாகம் பண்ணுதல் பொருட்டு பூசை வழங்கி, அதாவது இந்திரன் முதலாகிய தேவர்களுக்கு பூசை பண்ணி புவி உழுது பூரித்தூற்று பூமியை உழுது சல நிறைய கட்டி ஒரு பட்டு ஆறு துங்கச்சாலைகள் இன்பத்து அமைவித்து குற்றமற்ற பெரிய யாகசாலைகளை மகிழ்ச்சியோடு செய்வித்து என்றவாறு. திருமலிவித்து பறவை படுத்து சில குண்டங்கருதி நிறுத்தி பசுநிறை கட்ட பெருகம்பன் சருநெய்கு சமிதை சுருக்கும் சுருவந்தன் பரிதி பொறிபொற்கோவை வளவெற்புல கொண்டு திருமலிவித்து இலக்குமி முதலாகினோரை பிரதட்டை பண்ணி பறவை பருந்து படுத்து கருதி சில குண்டம் நிறுத்தி, அதாவது விதியை ஆராய்ந்து, அதாவது அக்கருடன் மீது சில குண்டங்களை, அதாவது அவ்வத்தானங்களில் அமைத்து பசுநிறை கட்ட பெருகம்பம் பசுநிறைகள் கட்டப்பெறுகின்ற கம்பங்களும் சருவும் நெய்யும் குசைப்புல் தருப்பை புல்லும் சமித்து சுருக்குச்சுருவம் தன்பருதி குளிர்ந்த பருதியும் பொற்பொரிதும் குவை பொலிவாகிய குவியல்களும் பல பொறிக்குவியல்களும் பல வெற்பு கொண்டு பல மலைகளும் ஆகிய இலைகளை கொண்டு சிந்தை மகிழ்ந்தும் வரை வர வேள்விச் செயல் செய்வோர் மந்திரமோதி பாவக சோமா வருணாவா முந்து முராரி வாதி மிராரி வாமு மூவா இந்திரன் வாவா சங்கரன் வாவா என்றார்கள். சிந்தை மகிழ்ந்து வேள்வி செயல் செய்வோர், அதாவது மனமகிழ்ந்து யாகத் தொழிலை செய்வோர்கள்
உம்பரை வர மந்திரம் ஊதி தேவர்களை வருவிக்கும் பொருட்டு அவரவர் மந்திரங்களை சொல்லி பாவக சோமா வருணா வா அக்னியே சோமனே வர்ணனே வா முந்து முராரி வா முற்பட்ட விட்டுனுவே முந்து முராரி என்றா முற்பட்ட விட்டுனுவே அவர் தானே முதல் விட்டுனுவே வா திமிராரி வா ஆதித்தனே வா மூவா இந்திரன் வா வா மூப்பில்லாத இந்திரனே வா வா அவருக்கு மூப்பில்லாத என்று அவருக்கு இறப்பில்லை அதுதான் அந்த மூப்பில்லாத சங்கரன் வா வா என்றார்கள் சங்கரனே வா வா என்றார் என்று ஆவாகம் பண்ணினார்கள். அடுத்தது நீங்க சில நாயம் யாரும் யாரும் அணைந்தார் என்றினி என்னாமிருவென்றன் முனன்பார் யாவரும் என்பால் ஒளிர்தில்லை சேரவிருந்தார் போதுமெனன்றே சென்றேயும் நாரத கொண்டே மேழுகவென்றான் மறைநாவான். யாரும் அணைந்தார் என்று, அதாவது ஆவாகனம் பண்ணப்பட்ட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் இங்கே வந்து பொருந்தினார்கள் இல்லை. இனி அது என்னாம் என்று ஒரு முன் இனி இவ்வியாகம் யாதாய் முடியுமோ என்று பலகாலம் ஆராயும் அளவில் அன்பார் யாவரும் என்புவார் ஒளிர்தில்லை சேர இருந்தார். அதாவது இங்கு வரப்பாளர்களாகிய அன்பையுடையோர்கள் யாவரும் இன்பம் நிறைந்து விளங்குகின்ற சிதம்பரத்தில் ஒருங்கே இருக்கின்றார்கள். நாரத சென்றேயும் போதுமின் என்று கொண்டு மீளுக என்றான். மறைநாவான் நாரதனே நீ போயாயினும் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு மீள்வாயாக என்றார். வீரத்தை பயின்ற நாக்கையுடைய பிரமதேவர் பயின்ற நாக்கையுடைய பிரமதேவர் நயமுனியும் போய் நடவதி வான்றாளொழுதில்லை சயமலிதில்லை தாபதர் விண்ணோர் தமை நீர்கள் பயன்மலியாக தனை வருமைத்த பணி நீ என்று பணி நீ என்ற அயனுரை செய்தாரென்றுரை செய்தான் அனைவர்க்கும் நயமுனியும் போய் நன்மையுடைய நாரத முனிவரும் அதாவது சிதம்பரத்திலே சென்று நட அதிபன் தான் தொழுது நடராசருடைய திருவடிகளை வணங்கி ஒல்லை விரைவில் வந்து நடராசனுக்கு என்ன பேர் நட அதிபன் அப்பா வணங்கி ஒல்லை விரைவில் வந்து சமயம் மலிதில்லை தாபதர் விண்ணோர் சமை வெற்றி மிகுந்த தில்லைவாழ் அந்தணர்களையும் தேவர்களையும் கண்டு நீங்கள் அனைவரும் பயன் மலியாகத்து எய்த நீங்கள் எல்லோரும் பயன் மிகுந்த யாகத்திற்கு வரும் பொருட்டு நீ பணி என்று அயனுரை செய்தான். நீ சொல்வாயாக என்று பிரமதேவர் சொல்லி என்னை வரவிட்டார் என்று கொஞ்சம் மேலிடுங்க. அனைவருக்கு முறை செய்தான் என்று அவர்கள் எல்லோரும் சொல்லினார். நாரதனார் சொத்தவர்கள் கீழானகை செய்தம் பேரவிதியிற் தூவுக யாமே பெறுவோமி பாரினில் நாளுளும் பேரருளாளன் பரதத்தே தேனாரமுது உண்போம் இனி அவியுண்போம் என்றார். நாரதர் சொல் தேவர்கள் கேளாநகை செய்து நாரத முனிவருடைய வார்த்தையை தேவர்கள் கேட்டு சிரித்து எம்பேர் அவிதியில் தூவுக எங்களுடைய பெரிய அவிப்பாகத்தை அதாவது எங்கள் முகமாகிய அக்கினியிலே ஓமம் பண்ணுக யாமே பெறுவோம் அதனை நாங்களே பெற்றுக்கொள்ளோம். இப்பேரனில் நாளும் பேரருளாளன் பரதத்தேனார் அமுது உண்போம். நாங்கள் இப்பூமியிலே
நாள்தோறும் பெரிய திருவருளையுடைய சிவபெருமானது நிருத்தானந்தமாகிய தேனிறைந்த அமிர்தத்தை அவைகளுக்கு இந்த அவிப்பொருளும் அவருடைய நிருத்தானந்தம் அந்த நடனமாகிய தேனிறைந்த நடனம் நிருத்தானந்தமாகிய தேனிறைந்த அமிர்தத்தை நாங்கள் உண்போம். எங்களுக்கு இந்த அவிப்பொருளும் பார்க்க இதுதான் எங்களுக்கு நல்ல. இனி அவி உண்போம் என்றார். இனி உங்கள் அவியை உண்போம் அல்லோம் என்றார். உங்கள் அவி எங்களுக்கு தேவையில்லை என்று யார் சொல்றார்? பதஞ்சலி முனிவர் சொல்றார். மற்றவர் தன் பெற்றவனும் போய் மலரோன் முன் சொற்றன கொற்றவன் யாமும் சொன்னால் வந்திற்றை மகங்கை பற்றுவனென்றே இறைவாளும் பொற்றிகள் தொல்லை தில்லையில் இல்லை பூந்துற்றான். மற்றவர் தாம் சொல் பெற்றவனும் போய் மலரோன் முன் சொன்னான். அவர்களுடைய வார்த்தையை கேட்ட நாரத முனிவர் மீண்டு சென்று பிரமதேவர் முன்னே சொல்லினார். அந்த கொற்றன் அந்த பிரமதேவர் யாவும் சொன்னால் வந்து இற்றை மகம் கைப்பற்றுவர் என்றே நாமும் போய் சொன்னால் இறங்கி வந்து இன்று இங்கே நடக்கின்ற யாகத்தை கை கொண்டு முடிப்பார்கள் என்று நினைந்து இறை வாழும் பொந்திகள் தொல்லை தில்லையின் இல்லை பூந்துற்றான். சிவபெருமான் வாழும் பொலிவு விளங்குகின்ற பழமையாகிய தில்லையினது திருவெல்லியை சென்று அடைந்தார். மலரவனும் தாவதெதிர்கொண்டார் என வாழ்வுற்ற அலைபுனல் சென்றடியாரெனள் சொழுதாரளாடு நிலையம் வணங்கா நிகழ் சிவகங்காதர நீரார் தலைவ புயங்காபரண விரங்காய்தகவென்றான். மலரவனும் தாபதகர் எதிர்கொண்டார் என வாழ்வுற்று பிரமதேவரும் அதாவது தம்மை தில்லைவாழ் அந்தணர்கள் எதிர்கொண்டார்கள் என்று மகிழ்ச்சி கொண்டு அலை புனல் சென்று ஆடிய பின் எழுந்து அலைகின்ற நீரையுடைய சிவகங்கையிலே போய் ஸ்நானம் செய்த பின் எழுந்து ஆறு அழல் ஆடும் நிலையம் வணங்க நிறைந்த அக்கினியோடும் நமக்கும் நடிக்கும் திரு நிறுத்தத்தை நமஸ்கரித்து நிகழ் சிவ விளங்குகின்ற சிவபெருமானை கங்கையை தெரித்தவரே நீரார் தலைவ விபூதி நிறைந்த திருமேனியுடைய நாயகரே புயங்காபரணா பாம்பு புயங்கமண்டா புயங்கா சருப்பாவனரே தகை இமங்காயா இரங்காய் என்றான். தமியேனும் உம்முடைய அடியார்களோடு கூடும் பொருட்டு இறங்கி அருளும் என்று விண்ணப்பம் செய்தார். வேதனும் வேள்விக்கே திகழ்வானாய் விடாய் கொண்டே தீதர மூலத்தானமிறஞ்சி சிவலிங்க சோதியை மேவச் செய்யிடமங்கும் தொழுததன் பின் போதுக வென்ற புலிமுனி சாலை
புக்கான் புலிமுனி வியாக்கிரவாதர். வேதனும் வேள்விக்கே திகழ்வானாய் விடை கொண்டு வேதன் என்ற பிரமதேவர். பிரமதேவனின் யாகத்தின் பொருட்டே விளங்குவராகி விடை பெற்று கொண்டு தீது அற மூலத்தானம் இறைஞ்சி விக்கினம் வாராவண்ணன் திருமூலட்டானேஸ்வரரை நமஸ்கரித்து சிவலிங்க சோதியை மேவச் இடமெங்கும் தொழுது சிவலிங்க பெருமானை பிரதிட்ட செய்த தலங்களெங்கும் வணங்கி அன்பிற்போது என்று அப்புலி முனிசாலைக்குள் புக்க அன்பினாலே வேறும் என்று அழைத்து அவ்வியாக்கிரவாதகமா முனிவருடைய பர்ணசாலையினுள்ளே அவர் கை பெற்றி கொண்டு போயினர். நீங்க வரையும். இந்திரன் விண்ணோர் புலிமுனி நாகர்கிரையோன் மெய்ச்சிந்தையரேனோர் சூழ விருப்பத்திகள் போத அந்தமிலாததீர் மகமுயல்வேன் யானனை வீரும் வந்தனை வாணியர் தந்திடு வீரோ வரமன்றான். இந்திரனும் விண்ணோர் தேவர்களும் புலிமுனி வியாக்கிரபாத முனிவரும் நாகர்க்கு இறையோன் பதஞ்சலி மாமுனிவரும் மெய்ச்சிந்தையர் மெய்மையாகிய சித்தத்தையுடைய 3000 முனிவர்களும் ஏனோர் பிறரும் சூழ இருப்ப தம்மை சூழவிருப்ப திகழ் போதன் நடுவே விளங்கிய பிரமதேவர் அந்தமிலாதீர் சிவபக்தியிலே முடிவில்லாதவர்களே யான் மகம் முயல்வேன் நான் ஒரு யாகம் செய்கின்றேன் அனைவீரும் வந்து அனைவான் நீ வரம் தந்திருவீரோ என்றார். அதற்கு எல்லீரும் வந்து சேரும்படி நீங்கள் வரம் தருவீர்களோ என்று கேட்டார். பூமகனம் புகரரு போது பொருளும் யோமெனவோத தவன தராநாராயணும்பர் கொண்டதென்ன குளிர்கஞ்ச தேமலி தாரோய் செப்பியதன்றோ செயலன்றான். பூமகன் எண்ண புகருரு போது பிரமதேவர் அதாவது தனது கருத்தை சொல்லிய பொழுது உட்பொருள் நுண்ணி யாகம் என்னும் உட்பொருளை நினைந்து ஓமென ஓதாது அவனதர் ஆனா தாம் என்னும் ஆம் என்னும் சொல்லாது தலை கவிழ்ந்திருந்தார்கள். அயன் அப்பொழுது பிரமதேவர் அதாவது இந்திரனை நோக்கி உம்பர் கோமகன் நீ உட்கொண்டது என தேவராசனே நீ எண்ணியது யாதென்று வினவ குளிர் சேமலி கஞ்சத்தோரோய் குளிர்கின்ற மனம் மிகுந்த தாமரை பூ மாலையுடையவரே செப்பியது அன்றோ செயல் என்றான். நீ சொல்லியதன்றோ அதாவது எனக்கு பொருந்திய செய்கை. அவருக்கு அடுத்தவர் தானே அவனதர் தலை இறக்கமுடையவராம். அங்கவனின் சொற்கொண்டு வண்டுள்ளு அயன் கேள்வி கங்கணு மின்பத்தாவதருண்டாயினும் எந்தை குங்கடமன் கொப்பவரின்றென்றையோ என்றாயோ குங்கடமன் கொப்பவரின் என்றன்றையானிங்கு உவந்திருத்தின்றன நின்றங்கிரவுற்று அங்கு அயன் அவனின் சொற்கொண்டு அங்கே பிரமதேவர் அவ்விந்திரனுடைய இனிய வார்த்தையை உட்கொண்டு
உள்துவண்டு தில்லைவாழந்தனர், அதாவது தில்லைவாழந்தனர் ஒன்றும் சொல்லாமைக்கு மெனங்கிழங்கி வேள்விக்கு இன்பம் தாவதர் என்கணும் உண்டு ஆயினும் ஜாகத்துக்கு அகமழ்ச்சியுடைய முனிவர்கள் எவ்விடத்திலும் உண்டாயினும் எந்தைக்கு உங்களிடம் அன்பு ஒப்பவர் என்று அன்று பிதாவாகிய சிவபெருமானிடத்தை உங்களுடைய அன்புக்கு ஒப்பாகிய அன்புடையவர் இல்லை என்றதன்றோ. யான் இங்கு இன்று வருந்திட்டேனே, நான் இங்கே இப்பொழுது வருந்தி வேண்டிக் கொண்டது என்று அங்கு நின்று இரவிட்டு அங்கே பலகாலம் வேண்டிக் கொண்டு பூவமர்வோணம் பூவமர்வோன பொலிமுனி கைப்பொன் முகில் பற்றி யாவதெனானே தூதனுமானார் அமர்தில்லை தாவதரானார் யாரையும் மாவாள் தரும் வேள்வி கேவுதனியே மேவுதலன்றோ வியல்வென்றான். பூ அமர்வோன் அப்புலி முனி பொன்கை முகுள் பற்றி செந்தாமரை மலரில் இருக்கும் பிரமதேவர் அவ்வியாக்கிரபாத முனிவருடைய பொலிவாகிய கை மலரை பிடித்து இனி ஆவது என்னை நானே தூதனுமானால் நானே தூதனுமாய் வந்து என் காரியத்தை சொல்லிக் கொண்டால் மாவாழ் தரும் வேள்விக்கு பெருமை தங்கிய யாகத்துக்கு அமர்தில்லை தாவதர் ஆனார். யாரையும் ஏவுதல் பொருந்திய தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாரையும் விடுத்தல் நீயே மேவுதல் அன்றோ இயல்பு என்றான். அதாவது நீரே வருதல் அன்றோ முறைமை என்றார். கோகனதன் சொற்கொண்டு புலிக்கான் முனிகோவ மோகமலின் பந்தாவதர் மூவாயிர ஒரு மாகரு மன்றத்து கனையாமெங்கினின் உங்கட்காக வணங்க போய் வருவீரென்றறிவித்து புலிக்கால் முனி கோகனதன் சொற்கொண்டு வியாக்கிய பாத மகா முனிவர் பிரமதேவருடைய வார்த்தையை உட்கொண்டு கோபம் மோகம் இன்பத் தாபதர் மூவாயிரோரும் கோபமும் மோகமும் இல்லாத ஆனந்தத்தை உடைய 3000 முனிவர்களும் மாகமொரு தேவர்களும் கேட்பீர்களாக. இனி இங்கு உங்கட்கு ஆகமன்றத்து ஏனைய ஆகமன்றத்து ஏகனை யாம் வணங்க இனி இங்கே உங்களுக்காக கனக சபையின் கணுள்ள சிவபெருமானை நான் நமஸ்கரிக்க போய் வருவீர் என்று அறிவித்து, அதாவது நீங்கள் போய் வாருங்கள் என்று அறிவித்து. இன்னும் 3 தான் இருக்குது இந்த நடராச சறுக்க முடியவ. போது அவன்ற புலிமுனி போதன் பொதுமாவன் ஜோதியை வந்தித்து அருள் பிறவை தொழுதெல்லோர் நாதனோடன் அன்புற்றகல நினைப்போர் நமனோடு மேதகு மெய்யும் போமினி என்றே விடை கொண்டார். போது என்று அப்புலி முனி போதன் வருக என்று அவ்வியாக்கிர பாதகமா முனிவரும் பிரமதேவரும் பொது மேவும் ஜோதியை வந்தித்து கனக சபையிலே பொருந்திய சிவபெருமானை வணங்கி அருள் விரவு எய்த, அதாவது அவருடைய திருவருளை பொருந்துதலுற நாதனோடு அன்புற்று அகல நினைப்போர் சிவபெருமானுடனே அன்பினாலே கலர்ந்திருந்து பிரிய நினைப்பவர்களாய் தொழுதொல்லோர் விடை கொள்ளற் பொருட்டு அவரை வணங்கும் பழையோர்களாய முனிவர்களும் தேவர்கள் நமனோடு மேதகு மெய்யும் இனிப்போம் என்ற விடை கொண்டார். இயமனுடனே, அதாவது எங்களுடைய மேன்மை தக்க சூழ சரீரமும் இனி போய்விடும் என்றே விடை கொண்டார்கள். சென்றவின் அந்த திருமுனியும் சீரரவோனும் பின்றிகள் வேணி பிஞ்சகன் மன்றம் பிரியாத
ஒன்றிய சிந்தை தாபதர் மீள்வுற்றுடன் வாழ்வ என்று கொலோ வந்திடு நெறி என்று கொலோ வந்திடு நெறியே தோவென நொந்து ஏதோவென நொந்து. சென்றபின் அவர்கள் போய பின்பு அந்த திருமுனியும் அந்த வியாக்கிரபாத முனிவரும் ஸ்ரீரரவோனும் புகழையுடைய பதஞ்சலி மகா முனிவரும் பின் திகழ்வேணி பிஞ்சகன் மன்றம் பிரியாத ஒன்றிய சிந்தை தாபகர் பின்னே தாழ்ந்து விளங்குகின்ற சடியையுடைய சிவபெருமானது கனக சபையை பிரியாத ஒன்றிய சித்தத்தையுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் மீள்வுற்று உடன் வாழ்வது என்று கொலோ மீண்டு வந்து எங்களோடு வாழ்வது இந்நாளோ வந்திடு நெறி ஏதோ என நொந்து அவர்கள் வருதற்கு உபாயம் யாதோ என்று துக்கமுற்று. அந்தமில் இன்பத்தெந்தை பிரானார் அமர் நாளில் சிந்தை விளங்கத்தில்லை விளங்கத் தேனாரும் கந்த வலங்கற் சுந்தர சிங்கத் கவுண்டேசன் வந்தமை சந்தச் செந்துடையான் மேல் வருவிப்பாம். அந்தம் இன்பத்து எந்தை பிரானார் அமர் நாளில் முடிவில்லாத இன்பத்தை உடைய எமது பிதாவாகிய வியாக்கியபாத முனிவர் இருக்கு நாளிலே சிந்தை விளங்க, அதாவது ஆன்மாக்களுடைய சித்தம் விளங்கவும், தில்லை விளங்க, சிதம்பரம் விளங்கவும், தேனரும் கந்த அலங்கற் சுந்தர சிங்கம் கவுடேசன் வந்தமை தேனுரைந்த அப்பாடு தேனுரைந்த மனத்தையுடைய மாலை அணிந்த அழகினையுடைய சிங்கவர் மராகிய கவுடராசா வந்தமையை அமைந்தமையை செஞ்சந்தனத் தொடையால் மேல் விரும்பாம் செவ்விய செய்யுட்டொடையினால் இனி சொல்வாம். அது என்னண்டா, தேனறைந்த மனத்தையுடைய மாலையை அணிந்த அழகினுடைய சிங்கவர்மராகிய கவுடராசா வந்தமையை செஞ்சந்தத்தொடையால் மேல் வெறிப்பாம் செவ்விய செய்யித்தொடையினால் இனி சொல்வாம். சிங்கவர்மராய கவுடராசா இரணிய அவன் சருக்கத்தை நீ சொல்ல போயினோம். அதான் நாங்க சொல்லி. அப்ப இதுல நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் பதஞ்சலி வியாக்கிரவாதரண்டா அவையோ அப்பப்பா அவையோ எவ்வளவு மகிமை பெற்ற ஆக்களும் எவ்வளவு முக்கிய